அம்மா பிரேமம்மா, நீங்க தொடங்கலாம். சரிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பிடியதன் ஒரு ஊமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட, கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை, வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. ஜானகி அம்மா, நாடூர் துதி பாட வாருங்கள் அம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடிக்கு வணக்கம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வள்ளியம்மாள் வாருங்கள் அம்மா, வரவேற்புரை கொடுக்க வள்ளியம்மாள் வாருங்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நமது சிறப்பு விருந்தினர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புபவர், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற தலைமை பண்பு மிக்கவர், வேலுண்டு வினையிலே குடும்பத்தின் அடிநாதமாக திகழ்பவர், திருவாசக சிந்தனை அமர்வின் திருவாளர் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலே குழுமத்தின் இசை ஞானி, பாடல் ஆசிரியர், ஆசுக்கவி, ஊடகவியலாளர், உலகின் சிறந்த முருக பக்தர் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் வழிகாட்டி, அடியார்களின் அன்புக்கு உரியவர், இறை சிந்தனையை கொடுக்கக்கூடியவர் சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். முருகன் ஆலயங்களுக்கு நாள்தோறும் அன்புடன் நம்மை அழைத்துச் செல்லும் இறை தூதர் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களையும், தாய் மாணவராக குழந்தைகளுக்கு இறை சிந்தனையை தூண்டக்கூடிய சிறந்த ஆசானாக திகழும் வசந்தா அம்மா அவர்களையும், இதயத்திலும் இணையத்திலும் இணைந்திருக்கும் 63 நாயன்மார்களுக்கும் மேலாக மிக சிறப்பாக 68 நாயன்மார்களாக, மன்னிக்கவும் 75 நாயன்மார்களாக இதுங்கு பங்கு கொண்டிருக்கும் அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா என்றாலே மகிழ்ச்சியுடன் கூடிய அன்புடன் கூடிய முருகப்பெருமான். இவர் பொறியியலில் PhD பட்டம் பெற்று ஹைதராபாத்தில் ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சிறந்த பேர் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங், சிக்னல் ப்ராசஸிங் ஃபார் கம்யூனிகேஷன் கோடிங், ஆண்டனா அண்ட் ப்ராபகேஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் என்ற எண்ணற்ற தலைப்புகளில் ஆய்வு கட்டுரைகளை ஆராய்ச்சி செய்த ஆய்வு அறிஞர் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்கள். சொக்கநாதா வெண்பா பற்றி ஆன்மீக சொற்பொழிவை நாம் கேட்டால் மரண பயம் இல்லாமல் வாழலாம் என்பதை சொல்லும் ஆன்மீக சீராளன். கந்த சஷ்டி விழாவை மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி சஷ்டி பாடல் பாடிய குழந்தைகளுக்கு பாராட்டி சீராட்டி
பரிசுகள் கொடுத்த கொடையாளர். மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை பாடும் மழலை செல்வங்களுக்கு ஊக்கமளித்து பரிசுகள் வழங்கிய பண்பாளர். எத்தனை பணிகள் இருந்தாலும் என் கடமை பணி செய்வதே என்று எண்ணி வாரத்தில் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் திருவாசக சிந்தனை அமர்வின் தெளிவாக எடுத்துரைக்கும் அருளாளர். 400க்கும் மேற்பட்ட திருவாசக சிந்தனை அமர்வினை அடியார்களுக்கு எடுத்து கூறிய அற்புதமானவர். சைவ சித்தாந்தம் பற்றிய தகவல்களை தரவுகளை எளிதாக தரக்கூடிய வல்லமை படைத்தவர். மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியனாகவும் முத்தமிழின் இலக்கணமாகவும் முத்தமிழின் நாயகனாகவும் திகழக்கூடிய நமது மதுரை மல்லிகையின் மனம் மணக்கும் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வேல்மாறல் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடும் பண்போடும் பணிவோடும் வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடபவன முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, மேடையினி தங்கள் வசம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. வெளிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனிவழிக்கு துணை வடிவேலன் செங்கோடும் மயூரமுமே. முருகாசம் முருகாசம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. அத்தனை முருக அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம, சிவாய நம. சொக்கநாதர் மற்றும் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுடைய குருவருளினாலும் திருவருளினாலும் இன்றைய தினம் ஆதி வேல்மாறல் என்ற தலைப்பை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ரொம்ப இந்த காலச்சூழலுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை சிந்திக்கணும் அப்படின்னு பல காலம் நாங்க ஒரு ஆய்வு செய்து இன்றைய தினம் இதுக்கு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அடிநாயன் எல்லா அடியார்கள்கிட்டையும் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், இது 1 மணி நேரம் நடக்க போற அமர்வு. கண்டிப்பாக அடியார்கள் இந்த 1 மணி நேரமும் மற்றைய சிந்தனைகள்லாம் விடுத்து இந்த 1 மணி நேரம் இங்க ஒதுக்குமாறு அடியன் முதல்ல அதை கேட்டுக்கொள்கின்றேன். எத்தனையோ விஷயத்துக்காக நம்ம காலம் ஒதுக்குறோம். இது இன்றைய தினம் நாம முருகப்பெருமானுக்காகவும் நம்ம வாழ்வியல்ல ஒரு சிறந்த மாற்றம் ஏற்படுவதற்காகவும் நமக்கு எந்த குறையும் இல்லாம நிறைவோடு வாழ்வதற்காக நாம் 1 மணி நேரம் நம்ம செலவிடுவதில்ல கண்டிப்பா தவறு இல்லை. அதனால முழுவதுமாக 1 மணி நேரம் அடியார்கள் இதுல செலவிடுங்க. வாய்ப்புள்ள அடியார்கள் நீங்க வேலை செய்து கொண்டே கேட்கலாம். நீங்க உங்களுக்கு வேலை அலுவல் வந்தாலும் ஹெட்போன் மாட்டிட்டு நீங்க தொடர்ந்து நீங்க அலுவல் செய்து கொண்டே கேட்கலாம். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இங்க 85 அடியவர்கள் இருக்காங்க. 85 அடியவர்களுக்கும் இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய பேரருள் நிலைத்து நிற்கின்றது அப்படின்னு அடியன் ஆணித்தரமாக அடித்து சொல்கின்றேன். எல்லா உயிர்களுக்கும் முருகனுடைய அருள் நிறைந்திருந்தாலும் எந்த உயிர் உய்வு பெறணும்னு நினைக்குதோ அந்த உயிருக்கு இறைவன் இன்னும் கொஞ்சம் அதிகமா உணவு ஊட்டக்கூடிய ஆற்றல். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பறவை கூட்டுல பறவை எல்லா பறவைக்கும் அந்த தாய் பறவை உணவு ஊட்டினாலும் கூட எப்பொழுதுமே தாய் பறவை வந்த உடனே தன்னுடைய வாயை அகல பிளந்து தாயை நோக்கி போற அந்த குழந்தைக்கு தன்னையும் அறியாம அந்த தாய் கொஞ்சம் அதிகமா தான் ஊட்டுவான். அது போல இறைவனை நோக்கி பயணம் செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய இத்தனை 85 அடியவர் பெருமக்களுக்கும் இன்றைய தினம் ஒரு சிறந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பொன்னாள்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஆதி வேல்மாறல் அப்படிங்கிற இந்த தலைப்புல நாம கிட்டத்தட்ட இன்றைய தினம் தொடங்கி இந்த வாரம் அடுத்த வாரம்னு சொல்லி 5 வாரங்கள் தொடர்ந்து பேச இருக்க போறோம். 5 மணி நேரம் நீங்க செலவு பண்ண போறீங்க. 6வது வாரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு திருவிளக்கு பூஜை போல செய்து அதுல வேல் வழிபாடு செய்ய இருக்கின்றோம். ஆக இங்க இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களும்
முடிந்தவரை அந்த ஒவ்வொரு வாரமும் 5 அமர்வுகளுக்கும் வந்து 6வது அமர்வு 5 வரவுக்கு வர முடியலன்னா கூட கண்டிப்பா 6வது அந்த சனிக்கிழமை அன்று அடியார்கள் எல்லாம் வந்து அன்னைக்கு வேல் பூஜையில கண்டிப்பா கலந்து இதை நிறைவு செய்ய போறோம். உலக நன்மைக்காகவும் உயிர்கள் அனைத்தும் இன்புறுவதற்காகவும் எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் இருப்பதற்காகவும் இந்த பெரு வேள்வி செய்யப்படுகின்றது. இந்த ஆதி வேல்மாறல் என்ற அந்த தொகுப்பினை நாம் செய்ய இருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய அமர்வு வந்து நான் பேசுறது நீங்க யாரும் பேசாம எல்லாருமே வந்து அவங்க தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய அமர்வாகத்தான் இது இருக்க போகுது. அதனால உங்களுடைய ஐயங்களையும் நீங்க வந்து அவ்வப்போது கேட்கலாம். ஒருவர் மியூட் பேசிட்டு இருக்கும் போது மற்ற அடியார்கள் அன்மியூட் பண்ணிக்கலாம். அதனால இது எல்லாருக்கும் உரிய களம் அப்படின்றதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். நான் அடியன் சொல்வதை மட்டும் அடியார்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இப்போ முருகப்பெருமானை பற்றி நாம் பல நூல்கள் இருந்தாலும் இந்த வேல்மாறல் என்று வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் செய்த அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலியுக காலத்திற்கு தேவைப்படுகின்ற நூலாக அமைகின்றது. நாம முருகனை பத்தி யோசிச்சாலே நம்ம மனசுக்குள்ள வர்ற ஒரு நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் தான் முத தெரியும். ஏன்னா திருப்புகழ் தெரிஞ்சவங்க இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நம்முடைய கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் என்று சொல்லுகின்ற பல நூல்கள் வந்து முருக அடியார்கள் வட்டத்துல தெரியாம இருந்தாலும் கூட கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து தெரியாதவர்களே இருக்க முடியாது. பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். காரணம் என்னன்னா கந்தசஷ்டி கவசம் என்பது நோய்களுக்கான மருந்து. ஏன்னா இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பெறுகின்ற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நோய் ஏற்படுவதுதான். இந்த நோய்களுக்கான மருந்தை தருவது அப்படின்னு அமைவதுல அந்த கந்தசஷ்டி கவசம் வந்து ஒரு பெரிய நிலை இருப்பதனால கந்தசஷ்டி கவசத்தை நாம் போற்றுகின்றோம். கந்தசஷ்டி கவசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம படிச்சு முடிக்கிறதுக்கு 20 நிமிடங்கள் ஆகும். அது வந்து தினமும் பாராயணம் செய்ய வேண்டியது பாலதேவராயன் சுவாமிகள் எழுதிய அந்த நூல். அதுக்கு அடுத்து நோய்களை நீக்கக்கூடிய ஆற்றலுடைய ஒரு நூல் அப்படின்னா நம்மளுடைய வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் செய்த வேல்மாறல் தான் அதுக்கு சிறந்த ஒரு உபாயமாக சொல்லப்படுகின்றது. இந்த வேல்மாறலை இப்ப பாராயணம் செய்து அதை வச்சு அதை வந்து எல்லா அடியார்களும் வந்து எவ்வளவு அருமையா தன்னுடைய நோய்களை நீக்கியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்திருக்கீங்க இல்லையா, வந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நோயினுடைய தாக்கம் இன்றிலிருந்து நீங்க போகுது. நோயினுடைய தாக்கம் உங்களுக்கு வரவே போற, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நோய் தாக்கம் இனி வராது. 2வது உங்களுடைய செல்வத்திற்கான தடை எப்பொழுதும் நிகழாது. 3வது கல்வி கேள்வி ஞானம் என்று சொல்லுகின்ற அத்தனை செயல்களையும் சிறப்பாக இருப்பீர்கள். 4வது இறைவனுடைய உணர்வை பெருக்கி மீண்டும் பிறவாத நிலையை எய்துவீர்கள். ஆக இந்த 5ம் அடியேன் குருநாதரோட திருவடி பணிந்து உங்களுக்கு காப்பாக சொல்கின்ற இது விளையாட்டு செய்தி அல்ல, அது உண்மை. நீங்க உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா நீங்க இங்க சேலஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இன்றைய தினம் வந்து நீங்க ஏதாவது ஒரு சங்கல்பம், அதாவது எனக்கு இது நடக்கணும், இது செய்யணும்னு ஒரு சங்கல்பத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 நம்ம அமர்வுகளா வந்து 6வது நம்ம வேல் பூஜை அப்போ கண்டிப்பா உங்களுடைய அந்த நியாயமான கோரிக்கை நிறைவு பெறும். அதை நீங்களே சொல்லுவீங்க அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக அடியேன் சொல்கின்றோம். ஆக இந்த 5 நாங்க தொடர்ந்து எல்லாருக்காகவும் தான் நாங்க வந்து வழிபாடு செய்ய போறோம். அதனால இந்த குழந்தை பேரு, நன்மக்கட்பேரு, வீடு, வாசல், செல்வம், கல்வி, கேள்வி என்று சொல்லுகின்ற அத்தனை செயல்கள்லையும் எல்லா அடியவர்களும் கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய சங்கல்பத்தை இன்னைக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். இன்றைய தினம் இப்பொழுது முருகப்பெருமானுடைய திருவடிக்கு உங்களுடைய சங்கல்பத்தை நீங்க வைங்க. தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு 5 வாரம் தான், 5 மணி நேரம் தான் நீங்க செலவு பண்ண போறீங்க. 5 மணி நேரம் நீங்க செலவு பண்றதுனால முருகப்பெருமானுடைய பேரருளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல். சும்மா வெறுமனையே வந்து வேல்மாறல் படிப்பதை விட அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிஞ்சு நாம படிக்கும் போது நமக்கு இன்னும் அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கறதுனால அந்த ஒரு செய்தியை அடியே நீங்க இருக்கக்கூடிய 95 அடியார் பெருமக்களுக்கும் சொல்றேன். இன்றைய தினம் நீங்க செய்கின்ற ஒரு சங்கல்பம், எனக்கு இது வேணும், இது நான் முருகா எனக்கு ரொம்ப நாள் இது கிடைக்கல, இது மூலமா வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்றைய தினம் நீங்க முருகப்பெருமானுடைய வேல் மீது ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. முருகா எனக்கு நடக்கணும்னு செய்யுங்க. 5 அமர்வுகள் வரப்போகுது. இந்த அமர்வுகள்ல கண்டிப்பா நீங்க நினைச்சது 6வது அமர்வுல, அதாவது நம்மளுடைய வேல் பூஜை விழால கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு நிறைவேறத நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிறத அந்த ஒரு கிஃப்டோட இதை நான் அடியேன் உங்களுக்கு தொடங்குறேன். இந்த விஷயத்துல இந்த ஆதி வேல்மாறல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேல்மாறல் அப்படிங்கிறது நம்மளுடைய வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருடையது. ஆனா இதுக்கு மூலமாக இருக்கக்கூடியது, ஆதி வேல்மாறலா இருக்கக்கூடியது வேல் வகுப்பு. ஆதி வேல்மாறல்னா ஒண்ணும் கிடையாது, அது வேல் வகுப்பு தான். நம்மளுடைய அருணகிரிநாதர் வந்து நிறைய நூல்களை செய்தார். திருப்புகழ்,
அப்புறம் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி அப்படின்னு எல்லா விதமான அந்த செயல்களையும் நிறைய செய்தவர். அதுல வந்து திருவகுப்பு அப்படின்னு ஒரு நூல் செய்திருக்காரு. யாரு? நம்மளுடைய அருணகிரிநாதர் திருவகுப்பு அப்படின்னு ஒரு நூல் செய்திருக்காரு. அடியவர்கள் எனக்கு யாரும் அவ்வளவா தெரியல. வாய்ப்பு இருந்தா நீங்க உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணுங்க. அடியர் வந்து பார்த்து மகிழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு சாந்தி அம்மா மட்டும்தான் தெரியுறாங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க அடியனோட கலந்துருங்க. வாய்ப்பு இருக்கிற அடியவர்கள் பெருமக்கள் நீங்க உங்களுடைய அந்த காணொலியை மட்டும் வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்க வேணாம். அப்பப்ப நீங்க வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஏதாவது வேலை இருந்தா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. அப்போ அருமை அத்தனை அடியார்களுடைய திருமுக தரிசனமும் அடியனுக்கு அருமையா கிடைக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா யாரை பார்த்து பேசணும், அடியார்களுக்கு அது தெரியுதா அப்படின்றப்பெல்லாம் அது வந்து அடியனுக்கு அந்த ரேவதி அம்மா எல்லாருமே தர்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சிவகுமார் ஐயெல்லாம் தர்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அடியன் வந்து அந்த அருணகிரிநாதர் திருவகுப்புன்னு சொல்லியிருக்காரு. வகுத்தல் அப்படின்னா என்னன்னா மொத்த இடத்துலயும் தொகுத்து சொல்லியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கந்தர் அலங்காரத்துல வேல் வரும், மயில் வரும், வள்ளியம்மை வருவாள், தெய்வ யானை வருவாங்க. இவங்க எல்லாருமே வருவாங்க. இதுல கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதியில எல்லாரும் வருவாங்க. அது எல்லாரும் வர்றது பேர் என்னன்னா தொகுத்தல். அது பேர் தொகுத்தல். எல்லாரையும் தொகுத்து சொன்னார். மத்த திருப்புகளா இருக்கட்டும், நம்மளுடைய மத்தபடி கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி எல்லாத்தையும் தொகுத்து சொன்னவரு இப்ப என்ன பண்றாரு? தனித்தனியா பிரிச்சு வகுத்து சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பெஷலா ஒவ்வொன்னையும் விரிச்சு சொல்றது வகுத்தல்னு அர்த்தம். முதல்ல மத்த எல்லா இடத்தையும் தொகுத்து சொன்னவர் இந்த இடத்துல என்ன பண்றாரு? வகுத்து சொல்றார். அதாவது சங்கம வகுப்பு, வேள் வகுப்பு அப்படின்னு நிறைய இடங்கள்ல வேலை மட்டும் தனியா வகுக்கிறார். வேலை மட்டும் தனியா வகுத்து சொல்லுகின்றார் நம்மளுடைய அருணகிரிநாதர். அதுக்கு பேரு வேல் வகுப்புன்னு பேரு. அந்த வேல் வகுப்பைத்தான் முன்னும் பின்னுமாக மாற்றி போட்டு அந்த திருத்தணியில் அடியவர்கள் மியூட் பண்ணிக்கல. அதுல அந்த வருகின்ற அந்த சொற்றொடர்களை, அந்த வேல் வகுப்புல வருகின்ற சொற்றொடர்கள்ல முன்னும் பின்னுமா மொத்தம் 16 பகுதிகளாக இருக்கக்கூடிய வேல் வகுப்பை 64 பகுதிகளாக விரிக்கிறாரு நம்முடைய வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். ஆக வேல் வகுப்பு தான் வேல் மாறல். வேல் வகுப்ப அதிகமான அந்த செய்திகளை மாற்று போட்டு செஞ்சு செய்வதில் அடியார்கள் மியூட் பண்ணிக்கலாம். அப்போ அது அதிகமான அந்த வேல் வகுப்பை தான் நம்ம பார்க்க போறோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஆதி வேல்மாறல் அப்படின்னா என்னன்னா வேல் வகுப்பு. நீ எல்லாருக்கும் தெரியும் காவிரி எவ்வளவு பெரிய நதி தெரியும் இல்லையா? காவிரி ரொம்ப பெரிய நதி. காவிரியில நீந்த முடியுமா? காவிரியில நீந்தி வந்துட முடியுமா? கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா நதி பெரியது. ஆனா காவிரி தொடங்குகின்ற கொள்ளிடம் சொல்றாங்க இல்லையா? கொள்ளிடம். அந்த கொள்ளிடத்துல காவிரி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி அளவுக்கு தான் இருக்கும். யாரு வேணாலும் ஈஸியா எந்திரிச்சு முழு காவிரியிலையும் நீராடிய பெருமையை அதுக்குள்ள மூழ்கி எந்திரிக்கலாம். அது போல நம்மளுடைய வள்ளிமலை சச்சிதானந்தா சுவாமிகள் அருகே 64 விரிச்ச அந்த வேல் மாறலை பாக்குறத விட அதுக்கு மூலமா இருக்கிற வேல் வகுப்பை பார்த்தா ரெண்டும் ஒண்ணு. அதே போல இதுல 64 தடவை பாக்குறத அங்க 16 தடவை பார்த்து முடிச்சிடலாம். ஒரு ஈஸியான ஒரு அப்ரோச்சா இருக்கும். எளிமையா இதை உணர்ந்து கொள்ள முடியுன்றதுக்காக ஆதி வேல்மாறல்னு சொல்லி அத வேல் வகுப்பை தான் நம்ம தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். மொத்தம் வேல் வகுப்புல 16 அந்த கன்னிகள் உண்டு. 16 கன்னிகள்ல இன்றைக்கு தினம் 3 கன்னியும், அடுத்த அமர்வு 3 கன்னியும், கடைசி வார அமர்வுல 4வது கன்னியும், 5வது வாரத்துல 6வது வாரத்துல நம்ம திருவிளக்கு பூஜையோ ஆன்லைன்ல பண்ண போறோம். ஆன்லைன்ல திருவிளக்கு பூஜையோட சேர்த்து வேல் வழிபாடு செய்ய போறோம். அத்தனை அடியார்களும் கண்டிப்பா நீங்க தொடர்ந்து வரணும். தெரிந்த அடியார்களை கண்டிப்பா கூப்பிட்டு வரணும்ன்றது. இன்னைக்கு உங்களுக்கு முருகனை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் முருகனை பற்றியும் வேலை பற்றியும் ஒரு தெளிவோடு இன்றைய அமர்வு நிறைவு பெறும் அப்படிங்கறது அடியேன் ஆணித்தரமாக அத்தனை பேருக்கும் சொல்றேன். சரி, இப்போ நாம என்ன படிக்க போறோம் அப்படின்னா வேல் வகுப்பு. இந்த வேல் வகுப்பைத்தான் நாம தொடர்ந்து சிந்திக்க போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த வேல் வகுப்பை எழுதுனது யாரு? அருணகிரிநாத சுவாமிகள் எழுதியிருக்காரு. இந்த வேல் வகுப்பைத்தான் ஒவ்வொரு பாடல்லையும் திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை முன்ன எல்லா இடத்துலையும் திருத்தணி உதித்தருள் போட்டு அதை 64 கன்னிகளாக நம்மளுடைய வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் பண்ணியிருக்காங்க. அந்த வேல்மாறலுக்கு மூலம் வேல் வகுப்பு. அதனால ஆதி வேல்மாறல்னா வேல் வகுப்பு. வேல் வகுப்பை தான் பாக்குறோம். வகுப்புன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா
வகுத்து சொல்வதனாலே வகுப்பு. ஏன்னா இவர் எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் பத்தி சொன்னாரு. நம்மளுடைய அருணகிரிநாதர் வந்து எல்லா இடத்தையும் மயிலை பத்தி சொல்லியிருப்பாரு, முருகனை பத்தி சொல்லியிருப்பாரு, வள்ளியை பத்தி சொல்லியிருப்பாரு. ஒரே பாட்டுல வள்ளியை பற்றி, முருகனை பற்றி, அவருடைய மயிலை பற்றி, அவருடைய அடியவர்களை பற்றி எல்லாவற்றையும் சொல்லியிருக்கக்கூடிய சுவாமி இதுல வேலை மட்டும் விரிச்சு சொல்லியிருக்காரு. அதனால இது வேல் வகுப்பு. வகுத்து சொல்லதுனால வகுப்பு, தொகுத்து சொன்னதுனால அதெல்லாம் தொகுப்பு. எது? திருப்புகழ், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, இதெல்லாம் தொகுப்பு. இது வகுப்பு. அதனால வேல் வகுப்பு. இந்த வேல் வகுப்பு படிப்பதனால என்னெல்லாம் கிடைக்கும்? ஏன்னா ஒரு பொருள் ஒண்ணு செய்ய போறோம்னா முதல்ல என்ன கேட்பாங்க? இது படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதா முதல்ல கேள்வி. இந்த வேல் வகுப்பு படிப்பதினாலே, இந்த வேல் வகுப்பை புரிந்து கொள்வதனாலே என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய ஏங்க படிக்காதவங்களுக்கு எல்லாம் அருள் கிடைக்காதாங்க? நீ கேட்கலாம்ல. படிக்காதவங்களுக்கு எல்லாம் அருள் கிடைக்காதாங்க? அப்ப முருகன் வந்து ஓரவஞ்சனை பிடிச்சவனா? அவனை மட்டும் கும்பிட்டா மட்டும்தான் அருள் செய்வானா? ஏன் அவனை கும்பிடாதவங்களுக்கு அருள் செய்வானா? பட்டா எல்லாருக்கும் அருள் செய்வான். எல்லாருக்கும் அருள் செய்வான். ஸ்கூலுக்கு போனா நல்லதா, ஸ்கூலுக்கு போகலன்னு நல்லதான்னு கேட்டா, ஸ்கூலுக்கு போகாட்டினாலும் எனக்கு அறிவு இருக்கு, ஸ்கூலுக்கு போனாலும் எனக்கு அறிவு இருக்குன்னா, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறவங்களுடைய அந்த அறிவு நிலைப்பாடும் ஸ்கூலுக்கு போகாம, அப்போ எல்லாருக்குமே அறிவு இருக்கதான் செய்யுது. அந்த பள்ளிக்கூடத்தை நாம அப்ரோச் பண்றப்போ நமக்கு ஒரு சான்றிதழ் கிடைக்குது, அது மூலமா வேலை கிடைக்கிறது போல முருகப்பெருமான நாம அணுகும் போது நமக்கு அவனை பற்றிய தெளிவு ஏற்பட்டு நமக்குள்ளேயே இன்னும் அதிகமான ஒரு புரிதல் ஏற்படுமே தவிர, முருகன் எல்லாருக்கும் அருள் செய்வான். எல்லாம் நான் மத்தவங்க சொல்ற மாதிரி இதை படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அருள் செய்வோம் இல்ல, படிக்காதவங்களுக்கும் யாரெல்லாம் எல்லா புல்லுல இருந்து பூண்டுல இருந்து எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்யவும் முருகப்பெருமான். இதை படிக்கிறனால நாம ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கிறோம். வாங்கினால என்ன கிடைக்கும்? சர்டிபிகேட் கையில இருந்தா ஈஸியா வேலை கிடைக்கும்ல. அந்த மாதிரி நம்ம வந்து எளிமையா நம்ம பல இடங்கள்ல நம்மளுடைய அந்த 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 வலிமை மிக்க அந்த வினைகளை நாம கடந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுதான் இது ஒரு பெரிய சங்கதி இதுல. அதனால முருகப்பெருமான் இது முதல்ல வந்து இந்த வேல் வகுப்பை படிக்கிறனால முருகனுடைய அருள் கிடைக்கும். முருகனுடைய அருள் கிடைச்சா என்ன சாமி? எல்லாமே அதுக்குள்ள இருக்கே, ஆனாலும் நமக்கு புரியாது இல்லையா? முருகனுடைய அருள் கிடைச்சா எல்லாமே உள்ளுக்குள்ள வந்துருது, ஆனா புரியாது. என்னென்ன கிடைக்கும்? முதல்ல நம்ம மனசுல உள்ள சஞ்சலங்கள் தீரும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சஞ்சலம் இருக்கு. என்ன சஞ்சலம்? ஏன் நமக்கு வருத்தம், துன்பம்லாம் ஏற்படுது? பயம் எல்லாம் ஏன் ஏற்படுது? நமக்கு ஏன் வருத்தம், பயம், துன்பம் ஏற்படுதுன்னா, நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளை கழிச்சு என்ன ஆகுமோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நான் இது பண்ணிட முடியுமா, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, எனக்கு ஒரு துணை இல்ல. எனக்கு ஒரு துணை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே இல்ல. இப்போ நீங்க இருக்கீங்க ஒரு நரேந்திர மோடியோட ஒரு ரொம்ப தெரிஞ்சவர்னு வச்சுக்கோங்க. நரேந்திர மோடி கூட வேணாங்க, ஒரு கவுன்சிலர் உங்களுடைய சொந்தக்காரன்னு வச்சுக்கோங்க. கவுன்சிலர் அந்த ஏரியால உங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்து இருக்குமா? ஒரு எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சுன்னா வருத்தப்படுவோமா? கவுன்சிலர் இருக்காரு, ஒரு காலை போடு, எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சுப்பா, உடனே வந்துடும். இப்ப தண்ணி இல்லையா, உடனே ஒரு காலை போடு, உடனே தண்ணி வந்துடும். அந்த நம்ம வீட்டுக்கு எடுத்தா அப்படி ஏதோ பள்ளம் நோண்டிட்டாங்களா, உடனே காலை போடு, வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி, ஒண்ணுமே இல்ல, ஒரு 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 அந்த வார்டு கவுன்சிலர் நமக்கு சொந்த உறவினரா இருந்தா நாம எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ள முடியும் இல்ல. நமக்கு எந்த துன்பம் வருமா? அந்த ஏரியால இருக்கிற எந்த துன்பம் வராது. சரி, ஒரு மருத்துவர் நம்ம வீட்டுல இருக்காரு, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை, நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. மருத்துவர் நம்மளுடைய வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கு, நம்மளுடைய மகளோ நம்மளுடைய மகனோ மருத்துவரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நோயினுடைய தாக்கத்தை நினைச்சு நம்ம பயப்படுவோமா? என் பிள்ளை என்னைய பாத்துக்கிறோம், எனக்கு என்ன, என் பிள்ளை வந்து எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு அச்சுன்னு தும்பிட்டா உடனே ஒரு மாத்திரை, உடனே ஒரு மருந்து எல்லாம் கொடுத்து சரி பண்ணிடும் அப்படின்னு இருக்கும். என் வீட்லயே ஒரு இந்த மாதிரி நல்ல மருத்துவம் இப்படி நமக்கு துணை ஒன்று இருந்தது அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலுக்கும் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். இப்ப உங்களுக்கு யாரு துணையா வரப்போறா அப்படின்னா, இந்த யாரெல்லாம் இதை கேட்டுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு யாரு துணையா வரப்போறோம்னா, முருகப்பெருமானுடைய வேல் உங்களுக்கு துணையா இனி வரப்போகுது. இதை அடியன் சொல்லும் போதே அப்படியே மேல் கூர்ச்சரிக்கின்றது, கண்கள்ல நீர் பெருகுது. இது சும்மா வார்த்தை இல்ல, உண்மை. இதை கேட்கின்ற அத்தனை பேருக்கும் வேல் என்பது உங்களுக்கு துணையா வரப்போகுது. வேல் துணையா வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். முருகன் வரமாட்டானா அப்படின்னா, முருகனுக்கும் வேலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. முருகனுக்கும் வேலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் என்னை உற்று கவனிங்க, முடிஞ்சா ஒரு நிமிஷம் வீடியோ ஆன் பண்ணுங்க. இந்த முருகனுக்கும் வேலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ரெண்டு பேருமே ஒண்ணுதான், முருகனும் ஒண்ணுதான், நம்மளுடைய வேலும் ஒண்ணுதான். ஆனா முருகனுக்கும் வேலுக்கும் என்ன வித்தியாசம்னா, நல்லா கவனிங்க. இந்த முருகன் என்ன பண்ணுவான்? அவன் கருணையே வடிவானவன், அவனுக்கு கோபம் வராது, அவனுக்கு எந்த விதமான யார் மேலையும் கோபம் வராது, யாரையும் அழிக்கவே மாட்டான், யாரையும் அவன் துன்புறுத்த மாட்டான்.
ஆனா அந்த வேல் என்ன பண்ணும் அப்படின்னா முருக அடியார்களுக்கு ஏதாவது தொந்தரவுனா, முருக அடியார்களை யார் யாரு தொந்தரவு பண்றாங்களோ அவர்களுடைய குலத்தையே அழிக்கும். நமக்கு யாராவது கெடுதல் செய்தா முருகன் செய்ய மாட்டான், முருகன் யாரையும் தண்டிக்க மாட்டான், முருகன் யாரையும் இது பண்ண மாட்டான். நமக்கு அதாவது திருப்புகளையும் வேலையும் வழிபாடு செய்கின்ற முருகனை வழிபாடு செய்பவர்களுக்கு கெடுதல் செய்வதற்காக நம்ம யாரையாவது பகையாக நம்ம நினைத்து நமக்கு கெடுதல் செய்கின்றவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுடைய குலத்தையே அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையது வேல். நமக்கு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உடனே அது போய் நின்று அவர்களை சரி செய்யும். முருகன் என்ன பண்ணுவான், எல்லாரையும் தண்டிக்க மாட்டான், சரி அவங்களுக்கு அடுத்த பிறவி கொடுத்து கொண்டு போவான். ஆனா வேல் விடாது. வேல் என்ன பண்ணும் அப்படின்னா, அது தப்பு செஞ்சா தண்டனை கண்டிப்பா கொடுக்கும். முருகன் வாய்ப்பு தருவான். முருகன் என்ன செஞ்சா வாய்ப்பு தந்தான்ல, யாருக்கு? சூரபத்மனுக்கு வாய்ப்பு கொடுத்தா. அது மாதிரி வாய்ப்பு கொடுப்பான். ஆனா வேல் என்பது தண்டனை கொடுத்தே தீரும். அதுதான் முருகனுக்கும் வேலுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம். கவலைப்படாதீங்க, முருகனாவது அசால்ட்டா விட்டுருவான்னா எல்லா உயிர்களையும் பரவாயில்ல, இந்த அடுத்து கருணையோட விட்டுருவோம், இவனுக்கு துன்பம் செய்யறவங்களையும் நம்ம வந்து பண்ணுவோம். ஆனா வேல் என்ன பண்ணும்னா, திருப்புகழை படிப்பவர்களுக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கும் ஏதாவது தொந்தரவு யாராவது கொடுத்தாங்கன்னா அவர்களை உண்டு இல்லைன்னு ஆக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படை நமக்கு இனிமே இருக்கு. இனிமே இங்க இருக்கக்கூடியவர்கள் வருந்த வேண்டாம், உங்களுக்கு வேல் படை உண்டு. வேல் படைன்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் இருந்தாதான் படை. ஆனா வேல் ஒண்ணுதான் இருக்கும், அது பேர் வேல் படைன்னு சொல்லுவோம். ஏன்? ஒரு வேல் தான். அந்த ஒரு வேல் எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அத்தனையும் உடைச்சு எரியறனால வேலுக்கு சிங்கிள்னு அர்த்தம் கிடையாது. வேல் வந்து ப்ளூரல். வேல் என்பது பன்மை. வேல் என்பது தனி, அதாவது சிங்குலர் கிடையாது, ப்ளூரல். அது பன்மையாக சொல்லும். அதனால வேல் என்ற அந்த ஒன்று என்ன பண்ண போது, இந்த வேல் வகுப்பை யாரெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வேல் வந்து துணையாக இருக்கும். அதனால இனிமே உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. முதல்ல சொன்னது முருகனுடைய அருள். இரண்டாவது சொன்னது உங்களுக்கு பயம் என்பது இல்லை. பயம் இல்லாட்டி என்ன? வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை. அதனால நமக்கு பயம் என்பது இனிமே கிடையாது. பயம்னா என்ன? பயமும் கிடையாது. ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த பயம் எது? யாராவது சொல்லுங்களேன். உலகத்திலே சரி மிகச்சிறந்த பயம் எது? மரண பயம். உண்மை. மரண பயம் என்பதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பயம். அந்த மரண பயத்தையும் போக்கக்கூடியது இந்த வேல். இந்த வேல் யாரெல்லாம் வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மரணம் கிடையாது. இது என்னடா புது கதையா இருக்கு? இதுல நீ உடான் சொல்றேன்னு நல்லா தெரியுது. இந்த வேலு கும்பிட்டா உடனே மரணம் வராதுன்னு இவ்வளவு பெரிய பொய் இப்படி புழுகிறையே, இது எப்படி நாங்க ஏத்துக்கிறது? இதை பாடின அருணகிரிநாதரும் இல்ல, வள்ளிமதி சச்சிதானந்த சுவாமிகளும் இல்ல, அவங்க எல்லாம் வேலை பாடியிருக்காங்க, அவங்க இல்லையே. அப்ப அவங்களுக்கு எல்லாம் மரணம் நேர்ந்திருக்கு, நீ என்னமோ மரணம் நேராதுன்னு சொல்றியே, அது எப்படி அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. மரணம் என்பது என்ன அப்படின்னா, யமன் வந்து கூட்டிட்டு போறான் பேருக்கு தான் அது பேர் மரணம். யமன் வந்து நம்மள கழுத்துல அவனுடைய பாசக்கயிறை போட்டு சுருக்காங்கயிறு போட்டு இழுத்துட்டு போனாதான் மரணம்னு அர்த்தம். ஆனா வேலை வழிபாடு செய்தவர்களுக்கும் முருகப்பெருமான வழிபாடு செய்தவர்களுக்கும் யமன் வரமாட்டான். பூதகணங்களும் சிவகணங்களும் வந்து அவர்கள் உயிரை கூட்டிட்டு போறதுனால அது பேர் முக்தின்னு அர்த்தம். அவங்களுக்கு மரணம் இல்லைன்னு அர்த்தம். அவர்களுக்கு முக்தி என்பது கிடைக்குமே தவிர அவர்களுக்கு மரண பயம் இல்லை. அதனால மரணம் என்பது வேல் வழிபாட்டுல இல்லை. அதனால மரண பயம் இல்லை நமக்கு. நான்காவது என்பது குழந்தை பேர். அதாவது எல்லா செல்வம் இருந்தாலும் ரெண்டு பேர் பாத்துக்கிறோம் அப்படின்னா முத கேட்கறது என்ன கேட்பாங்க? உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு சொந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பணம் சேர்த்திருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் என்ன கேட்பாங்கன்னா எத்தனை குழந்தை இருக்குன்னு தான் கேட்பாங்க பாக்குறப்போ. அந்த மக்கட்பேறு என்பது இங்க சரியாக சொல்லப்படுகிறது. அந்த மக்கட்பேறு அப்படிங்கிற அந்த குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை தருகின்றது இந்த வேல் பூஜை, இந்த வேல் வகுப்பு படிப்பதனால கிடைக்கக்கூடிய பலன். அடுத்தபடியா என்ன கிடைக்கும்னா, இந்த உயிரின தொல்லைய மற்ற தொல்லைகள், அந்த வினை என்று சொல்லுகின்ற வினை தொல்லைகள்ல இருந்து நீங்கக்கூடிய ஆற்றலுடையது இந்த வேல் வழிபாடு.
இந்த வினைகள் எல்லாம் நீங்கி அதுல இருந்து ஆற்றல் வரக்கூடியது இந்த வேல் வழிபாடு அப்படிங்கறதுனால இந்த வேல் வழிபாடு, இந்த வேல் வகுப்பு படிப்பதினாலே நமக்கு கிடைக்க போறது என்னன்னா முருகனோட அருள், பயமில்லாத தன்மை, எல்லா செல்வங்களும் கிடைக்க போது, எந்த இடத்துலயும் வெற்றி. வேல் அப்படிங்கிறதுக்கு என்ன சாமி அர்த்தம்? அடியார்கள், வேல் அப்படின்னா என்ன? வேல் அப்படின்ற வார்த்தை எதுல இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா, வேல் அப்படிங்கிற வார்த்தை வெல் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. வெல்லுதல், வெற்றி, வெல்லுதல் அர்த்தம். வெல்லுதல் என்னது? வெற்றி. அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? வெற்றி வேல்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னது? வெற்றி வேல்னு சொல்லுவோம். வேல் அப்படிங்கிறது வெற்றியை தரும். அந்த வெல் அப்படிங்கிற சொல்லுல இருந்து வந்ததுதான் வேல். வீடு, விடு அப்படின்னு சொல்றதுல வந்ததுதான் வீடு. பெரு அப்படின்னு சொல்றது வந்ததுதான் பேரு. அதனாலதான் வீடு பேருன்னு சொல்லுவோம். வழிபடு அப்படின்னு சொல்றதுதான் வழிபாடுன்னு மாறுச்சு. வழிபடு அப்படின்னு சொல்றது வழிபாடு. அது போல வெல் என்பது வேளாகி நின்றது, வெற்றி தரும். எதுல வெற்றி தரும்? எல்லாவற்றிலும் வெற்றி தரும். எதெல்லாம் நீங்க உங்களுக்கு நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி செய்கின்ற அத்தனை செயல்களுக்கும் வெற்றி தருவது வேல். அப்படிங்கறதுனால இந்த வேல் வகுப்பை நீங்க படிப்பதனால வெற்றி, கல்வி, ஞானம், செல்வம், இன்பம் என்று சொல்லுகின்ற 5 பேர்களும் 5 பெரும் பேர்களும் உங்களை வந்து அடையும். இது சாட்சி, இது உண்மை. இது ஏதோ சும்மா இன்னைக்கு அமர்வுக்காக பேசுறான் இல்ல. இன்னைக்கு அமர்வுக்கு 100 பேராவது வரணும்னு அடியன் மெனக்கெட்டு நிறைய பேர்களுக்கு, என்னுடைய நண்பர்கள் எல்லாவற்றுக்கும் சொன்னேன். ஏன்னா இன்னைக்கும் நான் தொடர்ந்து இன்னும் 5 மணி நேரம், இந்த வாரமும் அடுத்த வருகின்ற 5 வாரங்களும் நம்ம செலவு செய்தா நமக்கு கண்டிப்பா முருகனுடைய புரிதல் கிடைக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. சரி, நான் அதிகமாக டைம் எடுத்துக்கல. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளேயே போயிடலாம். இப்போ வேல் வகுப்பு தான் நம்ம ஆதி வேல்மாறல்னு பார்க்க போறோம். இந்த வேல் வகுப்ப எந்த இடத்துல சுவாமி பாடினாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த வேல் வகுப்பு எந்த இடத்துல பாடினார்னா திருத்தணி அப்படிங்கிற இடத்துல பாடுறார் நம்முடைய அருணகிரிநாதர். இந்த இடம், இந்த தலம், இந்த வேல் வகுப்பு பாடுகின்ற தலம் எதுன்னா திருத்தணியில பாடுறார். இந்த திருத்தணிகை அப்படின்னு சொல்லுகின்ற இடம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சென்னையில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு தலம் தான் திருத்தணி. இந்த திருத்தணிகை அதுக்குரிய பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அடியார்கள் நல்லா கவனிக்கணும். முருகப்பெருமான் வள்ளியம்மாள் அவர்களை திருமணம் செய்து கொண்ட உடனே அவர் கூட்டிட்டு போற இடம் தான் அந்த திருத்தணி. இந்த திருத்தணி இப்ப பாத்தீங்க, எப்பயுமே வீட்டுக்காரம்மா முதல்ல கூட்டிட்டு போறோம்னா எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவோம்? எல்லாரும் திருமணமானவர்கள், எல்லாம் தெரியும், எல்லாம் திருமணமானவர்கள் தான். கல்யாணம் முடிச்சு முத ஒரு வீட்டுக்காரம்மா கூட்டிட்டு போறோம் அப்படின்னா எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவோம்? ரொம்ப சிறந்த இடத்துக்கு. ஏன்னா அந்த அம்மா நம்மள என்ன நினைக்க கூடாது, ரொம்ப பெருமையா நினைக்கணும். அந்த அம்மா அதனால ரொம்ப சிறந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகணும். அப்படி கூட்டிட்டு போறதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் திருத்தணி. வள்ளியம்மா கேக்குறாங்க, ஐயா நீங்க பெருமானே, முருகப்பெருமானே, நீங்க என்னை திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் கைலாயத்தை கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா கைலாயத்துல தானே எல்லாரும் இருக்காங்க. கைலாயத்தை கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். ஆனா திருத்தணிகைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே சுவாமி அப்படின்னா அவர் சொல்றாரு, அம்மா கைலாயம் உயர்ந்ததுதான், ஆனா மலைகளிலே மிக உயர்ந்த மலை தென் தமிழகத்திலே உள்ள மலைகளிலே உயர்ந்த மலை, கைலாயத்துக்கு நிகரான மலை திருத்தணிகைன்றது. இந்த திருத்தணி தான் கைலாயத்துக்கும் உயர்ந்த மலை. அந்த திருத்தணிகை தான் சிறந்தது. நம்ம எல்லாரும் திருத்தணிகை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? திருத்தணிகையில என்ன சொல்லுவாங்க? திருத்தணிகை அந்த தலம் ஏன் வந்துச்சுன்னு கேட்டா நம்ம எல்லாம் சொல்லுவோம், தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தனி மணந்து காவல் புரிய வென்று அமர்ந்த மலை, காவல் புரிய வென்று அமர்ந்த மலை எங்கள் கன்னி தமிழர் திரு தணிகை மலை, தணிகை மலை அப்படின்னு கண்ணதாசன் பாடியிருப்பா. அப்படி, அதாவது தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து அமர்ந்தனால அது தணிகை மலைன்னு சொல்லியிருப்பார். இது அப்படியே தவறானது. இது முழுவதும் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா சினம் என்பது யாருக்கு வராது? முருகப்பெருமானுக்கு வராது. சினம் அப்படின்னா அது ஒரு நோய். காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரிய, மோகம் என்ற 6 நோய் நம்முடைய மனத்துக்கு இருக்கு. மனசுக்கு 6 நோய் உண்டு. இந்த 6 நோயை நீக்கிறதுக்கு வந்தவன் தான் 6 முகன். இந்த 6 நோயையும் நீக்கிறதுக்காக 6 முகங்களோட எழுந்தருளி வந்த 6 முகன். அவனுக்கு நோய் நீக்க வந்தவனுக்கு நோய் இருக்குமா? அவனுக்கு சினம் இருந்ததா?
சினம் இருந்தா அது அது வந்து கடவுளா? இல்ல. சினம் என்பது சிவபெருமானுக்கும் கிடையாது, முருகப்பெருமானுக்கும் கிடையாது. ஆக சினம் இல்லாதவன் தான் முருகப்பெருமான். அப்புறம் என்ன தணிகை மலை? அடியவர்கள் கொஞ்சம் முடிஞ்சா ஆன் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருடைய முடிஞ்சா உங்களுடைய எனக்கு தெரியல, அப்ப போட்டாங்க அமைச்சுவேன். அடியவர்கள் அதாவது திருத்தணிகை அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அப்ப என்ன தணிஞ்சுது அந்த இடத்துல? என்ன தணிஞ்சுது அந்த இடத்துல? இதனால வரைக்கும் முருகப்பெருமானுடைய கோபம் தணிந்ததுன்னு சொன்னோம். முருகப்பெருமானுக்கு தான் கோபமே இல்லையே. எப்படி என்ன தணிஞ்சதுன்னா, இந்த திருத்தணிகைக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவர்களுடைய பிறவியை தணிக்கும். பிறவி என்ற நோயை தணிப்பதினால அது தணிகை மலை. அது முருகப்பெருமான் வழங்குவதனால அது திருத்தணிகை மலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இனிமே எனக்கு பிறப்பு வேண்டாம் சுவாமி, நான் பிறக்கவே வேணாம், உன் திருவடியிலேயே நான் அமர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் போக வேண்டிய ஒரே ஒரு மலை எதுனா அது திருத்தணிகை மலை. திருத்தணிகை மலைக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இனிமே உங்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. அதை உணர்ந்தா உணராதவங்களுக்கு கிடையாது. உணராத நம்ம எது பண்ணாலும் நமக்கு அதுக்கான பலன் இருக்காது. உணர்ந்து பெருமானே இந்த தளத்துக்கு வந்தா மறுபிறவி இல்லை, என் பிறவி என்ற அந்த நோய் தணிகின்ற இடம் இதுதான் அப்படின்னு. ஏன்னா பிறவி என்ன ஆகும்? முளைச்சுக்கிட்டே இருக்கும். பிறவி என்பது அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு பிறவிகள் எடுத்துட்டு இருக்கோம். அதை தணிக்கிறோம். பொங்குறத எப்பயுமே என்ன பண்ணுவோம்? பால் பொங்குச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பால் பொங்குறத தனின்னு சொல்லுவாங்க. தனிச்சு வைமா பொங்கினாலே அது தனி. அப்படி பிறவி என்பது பொங்கி வருகின்ற பிறவிய தனித்து விடுகின்ற மலைக்கு பேரு திருத்தணிகை. அதனால திருத்தணி முருகனுக்கும் திருத்தணி மலைக்கும் என்ன சிறப்புன்னா, திருத்தணியை வழிபாடு செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் பிறவி என்ற அந்த பெருநோய் கிடையாது. ஆக இனி தெரிஞ்சுக்கோங்க, யாராவது சிவபெருமான் கோபப்பட்டு சினம் தணிந்து திருத்தணியில அமர்ந்திருக்கான்னு சொன்னா தயவு செய்து அதை நம்பாதீங்க. முருகப்பெருமானுக்கு கோபம் இல்லை. ஏங்க முருகப்பெருமானுக்கு கோபம் இல்லைன்னு சொல்றீங்களா? இதை நாங்க எப்படி நம்புறது? அவர் கோபப்படுவார் தானே அப்படின்னு கேட்டா, ஒண்ணு எல்லாரும் கையெடுத்து நெஞ்சில வச்சுக்கோங்க. எல்லாரும் மனசாட்சி வச்சுக்கோங்க. நாம எல்லாம் தப்பு பண்ணிருக்கோம்ல, பண்ணோமா இல்லையா? நாம செஞ்ச தப்புக்கு முருகப்பெருமான் நம்மளுக்கு தண்டனை கொடுத்தா எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்கணும்? ஒண்ணுமே கொடுக்கலையே. அப்ப நம்மளை இன்னும் அவனுடைய திருவடிக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன்னு சொன்னா அவனுக்கு கோபம் இருக்கா? அவனுக்கு கோபம் என்பதே கிடையாது. அவனுக்கு சினம் என்பதே கிடையாது. அதனால அவனுக்கு சினம் என்ற கூற்று கிடையாது. அது தணிகை மலை. இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லும் போது, இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம்னா உங்க எல்லாருக்கும் முருகனுடைய மிகச்சிறந்த நிலை தெரிஞ்சிடும். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பழனி மலையில சாமி போய் நின்னார்ல, அதுவும் கோவிச்சுக்கிட்டு தான் நின்னாரு. இருந்தாரு. அங்க பழத்துக்காக கோவப்பட்டு எனக்கு பழம் கொடுக்கல, அதுக்காக கோவப்பட்டு போய் நின்ற மலை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பழனி மலைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படித்தானே? கோவப்பட்டு நினைச்சு பாருங்க, முருகப்பெருமான் இந்த பழத்துக்காக கோவப்படுறவனா? அவனே யாரு? பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் அப்படின்ற போல அவனே ஞான வடிவம் உடையவன். அவன் போய் இந்த மாதிரி பழனிக்கு போய் கோவிச்சுட்டு போய் அமர்ந்திருப்பான். எவ்வளவு தவறான செய்தியை நமக்குள்ள பரப்பி இருக்காங்கன்றத இதை சொல்வதற்காகத்தான். ஏன்னா நாம முழுவதுமாக மனசுல வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் தவறான செய்தியா நமக்கு திரைப்படத்துல மற்ற செய்திகள், கதைகள், அந்த சீரியல், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்மள தவறான செய்தி கொண்டு போய். முருகப்பெருமானுக்கு கோபம் என்பது கிடையாது. திருத்தணிகை முருகப்பெருமான் சினந்து அமர்ந்த இடமா? எல்லாம் கவனிங்க. சினந்து அமர்ந்த இடமா? சினம் தணிந்த இடமா? இல்ல. அவனுக்கு சினமே கிடையாது. சினம் தணிந்த இடம் இல்ல. அங்க போறவங்களுடைய பிறவி என்ற நோய் தணியும். அதனால தணிகை மலை. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ பழத்துக்காக கோபிச்சுட்டு பழனி மலையில நிக்கிறானே, அப்ப அவனுக்கு அங்கேயும் ஒரு கோபம் வந்திருக்கு, அது என்ன உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம். எல்லாரும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வீடியோவை 3 நிமிடம் மட்டும் ஆன் பண்ணிக்கணும். வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஆன் பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனை இங்க மட்டும்தான் இருக்கணும்ன்றதுக்காக அடியேன்னு சொல்றேன். அதனால எல்லாரும் முடிந்த அளவுக்கு நான் ஒரு 20 வினாடிகள் டைம் தரேன். எல்லாரும் மைக் ஆன் பண்ண வேணாம். உங்களுடைய வீடியோ மட்டும் 2 நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா முக்கியமான செய்தி. அதனால அதை நம்ம முடிச்சிடலாம். அது அடியார்கள் முடிந்த அளவுக்கு எல்லாரும் 99 பேர் இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முடிந்த அளவுக்கு உள்ள அடியார்கள் எல்லாம் உங்களோட வீடியோஸ் ஆன் பண்ணி நான் அடியன் சொல்வது கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா பழனி மலையில முருகப்பெருமான் கோபத்தோட அமர்ந்திருக்கான்னு சொல்றோம். அது பொய்ன்னு சொல்லணும்ல, அது தப்புன்னு சொல்லணும்ல. அதை சொல்வதற்காகத்தான் அடியன் உங்க எல்லாரையும் கவனிக்க சொல்றேன்.
நீங்க கவனிங்க, ஒரே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. என்ன கேள்வி? யார் அம்மையப்பரை சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த கனி அப்படின்னு ஒரு காம்படிஷன் வச்சார். யாரு? சிவபெருமான் வச்சார். அப்படி வைக்கும் போது முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? மயில் மீது அப்படியே சுத்தி வர்றார். அந்த உலகத்திற்கு அப்படியே சுத்தி வர்றார். கணபதி என்ன பண்றாரு? தன்னுடைய தாய் தந்தையரை சுற்றி வருகின்றார். நாம அப்ப என்ன நினைக்கிறோம்? அவருக்கு அந்த பலன் கொடுத்துட்டாங்க, இவருக்கு பலன் கொடுக்கல. கவனிங்க, நல்லா கவனிங்க. முருகப்பெருமானுக்கு ஒண்ணும் தெரியாதா? முருகப்பெருமானுக்கு ஒண்ணும் தெரியாதா? கணபதிக்கு தெரிஞ்சிருக்கு. கணபதிக்கு என்ன சொன்னாரு? இது அம்மையப்பரை சுற்றி வந்தா அதுவும் உலகம்தான், உலகத்தை சுத்தி வந்தாலும் அதுவும் உலகம்தான். நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி. 2 பேருமே பரிசு வின்னர்ஸ் தான். என்ன காரணம்னா, நல்லா கவனிங்க, எல்லாரும் தெரியும், யோகம்னு சொல்லுவாங்க. யோகம் கேள்விப்பட்டீங்களா? சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 படிநிலைகள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இந்த யோகத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரொம்ப உற்று கவனிக்க எல்லாரும். ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி. யோகத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? யோகம்னா குவிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரே இடத்துல மொத்தமா குவிக்கிறதுக்கு பேர் தான் யோகம். ஆங்கிலத்தை சொல்லணும்னா போக்கஸ்ன்னு சொல்லுவோம். போக்கஸ் இருக்கு இல்லையா? போக்கஸ்ன்றது தான் யோகம்னு சொல்லுவோம். நம்ம உட்காந்துட்டு காலை மடக்கி என்ன சொல்லுவாங்க? யோகா கிளாஸ் என்ன பண்ணுவாங்க? உன்னையே கவனி, போக்கஸ் எங்கேயும் இல்லாம பாரு, ஒரே இடத்துல குவின்னு சொல்றதுக்கு பேரு யோகம். கணபதி காமிச்ச யோகம் இருக்குல்ல, விநாயகர் காமிச்ச அந்த நெறி இருக்குல்ல, விநாயகர் காமிச்ச வழி இருக்கு இல்லையா, அது பேரு யோகம். யோகம்னா என்னன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சிவசக்தி சொரூபமும் மொத்தமா குவிச்சு தாய் தந்தையர் மூலமா பார்க்கணும்னு சொன்னார். அது பேரு யோகம்னு அர்த்தம். என்ன சொன்னாங்க? அத்தனை சிவசக்தி சொரூபங்களும் உலகம் அத்தனையும் யாருக்குள்ள அடக்கம்? சிவசக்தி சொரூபத்துக்குள்ள அடக்கம்னு சொன்னா அது பேர் என்ன மார்க்கம்? அது பேர் என்ன மார்க்கம்? யோக மார்க்கம்னு அர்த்தம். ஞானம்னா என்ன? எல்லாம் கவனிங்க, முக்கியமான செய்தி. ஞானம்னா என்னன்னா, எல்லா பொருளையும் சிவத்தை பாக்குறது ஞானம், சிவசக்தியா பாக்குறது ஞானம். புரியுதுங்களா? நீங்க செடியை பாக்குறீங்க, அதையும் சிவசக்தியா பார்க்கணும். கல்ல பாக்குறீங்க, அதையும் சிவசக்தியா பார்க்கணும். நீங்க வானத்தை பாக்குறீங்க, சிவசக்தியா பார்க்கணும். மண்ணை பாக்குறீங்க. ஆக முருகன் காமிச்சது என்னன்னா, எல்லா பொருளையும் சிவசக்தியா பாக்குறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுதான் போய் மயில் எடுத்து போய் சுத்தி வந்தாரு. எல்லா பொருளையும் சிவசக்தி சொரூபமா பாக்குறதுக்கு பேர் என்ன? ஞானம். அந்த எல்லா பொருளையும் ஒரு பொருள்ல பார்த்தா அது பேர் என்ன? மொத்தமா குவிச்சு ஒரு பொருள் பார்த்தா அது பேர் என்ன? யோகம். சாமி, நீங்க சிவலிங்க திருமேனியோ முருகனுடைய சிலை மேலேயோ முருகன் இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? யோகம். அந்த முருகனுடைய திருமேனியில மட்டும்தான் முருகன் இருக்காருன்னு நினைச்சு கும்பிடுறது நல்லதுதான், யோகம். அதுக்கு பேரு யோகம். எல்லார்கிட்டையும், உங்ககிட்டையும் முருகன் இருக்காரு, என்கிட்டையும் முருகன் இருக்காரு, கல்லுல முருகன் இருக்காரு, காத்துல முருகன் இருக்காரு, மலையில முருகன் இருக்காரு, தண்ணீர்ல முருகன் இருக்காரு, நெருப்புல முருகன் இருக்காரு, அத்தனை உயிர்களையும் முருகன் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அது பேர் என்னது? ஞானம். அப்போ யோகம் பண்றாங்களோ அவங்களுக்கு கூட தப்பு வந்துடும். இப்ப யோகம் பண்றோம்ல, நம்ம என்ன பண்றோம்? வெறும் யோகம் மட்டும் இருக்குன்னு வச்சு, உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு யோகம் இருக்குன்னா, நீங்க முருகனுக்கு மட்டும் பால் ஊத்திட்டே இருக்கீங்க, சரிங்களா? அதுதான் முருக சிலை இருக்குல்ல, முருக வீட்டுல சிலை வச்சு பால் ஊத்திட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு குழந்தை வெளியில அழுகுது, பால் இல்லாம அழுகுது, என்ன பண்ணணும்? இங்கதான் முருகனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாலை நான் இதுக்குள்ளேயே ஊத்திட்டு இருக்கிறத நிறுத்திட்டு நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் போல எடுத்துட்டு போய் வெளியில குழந்தை அழுகுதுல, அதுக்குள்ளேயும் பால் இருக்குன்னு அந்த குழந்தைக்கு நான் கொடுத்தா தானே நான் ஞானமா இருக்கேன். அப்போ யோகத்துல இருந்தா ஞானம் விளையாம போயிடலாம், யோகத்துல இருந்தா ஞானம் விளையாம போயிடலாம், ஞானத்துல இருந்தா யோகமும் வரும், ஞானமும் இருக்கும். அதனால எது சிறந்தது? யோகம் சிறந்ததா, ஞானம் சிறந்ததா? சிறந்தது. இப்ப சொல்லுங்க, அம்மா அப்பாவை சுத்தி வந்தது சிறந்ததா, உலகத்தை சுற்றி வந்தது சிறந்ததா? நீங்க தான் சொல்லணும். ஏன்னா எல்லா பொருளையும் பார்த்திருக்காரு சாமி அம்மா அப்பாவை, அதனால உலகத்தை சுத்தி வந்ததுதான் சிறந்தது. உலகத்தை சுற்றி வந்ததுதான் ஞானம்,
நல்லா கவனிங்க. நம்ம படத்துக்கு தான் அப்படி காமிக்கிறாங்க. உலகத்தை சுற்றி வந்ததுன்னா ஒண்ணும் கிடையாது. உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களையும் சிவசக்தியா பார்த்துட்டு வந்தது. நீங்க யோகத்துல இருந்தா கூட என்ன ஆகும்? சப்போஸ் நீங்க யோகத்துல இருக்கீங்க, யோகம்னா நல்லா எனக்கு தெரிஞ்சு நான் வேலுக்கும் முருகனுடைய சிலையில மட்டும்தான் முருகன் இருக்காரு நினைச்சிட்டேன்னா கூட ஒரே சின்ன சந்தேகம். ஐயோ, இப்ப உலகத்தை சுத்தி வரும்போது உலகத்துல அத்தனை பொருளையும் சிவசக்தியை பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப உலகத்துல எல்லாமே சிவசக்தி இருக்கிறாங்கன்னா அப்ப சிவசக்திக்குள்ளேயும் எல்லாமே இருக்கு. ஆமா, அதுதான் உண்மை. அதாவது சிவசக்திக்குள்ள எல்லாமே இருக்கிறது நினைக்கிறது யோகம். நம்ம உட்காந்துக்கிட்டு நமக்குள்ள சிவசக்தியா இருக்கிறது நினைக்கிறோம் இல்லையா? நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம உடம்புல முழுவதுமா இருக்கக்கூடிய இடத்துல சிவசக்தி சுரூபமா இருக்கும்னு நினைக்கிறது பேரு யோகம். நீங்க வர்றீங்க, சந்திராமா வர்றீங்க, சாந்தி அம்மா வராங்க, வருணாதேவி அம்மா வராங்க, ஐயா வர்றாங்க, மற்ற அடியார்கள்லாம் வராங்க. அவங்களை பார்க்க எல்லா அடியார்களையும் பார்த்து என்னவா நினைக்கிறேன்? முருகனா நினைச்சு வழிபாடு செஞ்சு அவர்களுக்கு நான் நன்மை செய்தா மட்டும்தான் என்னுடைய யோகமானது விரிவடைந்து ஞானமா மாறுது. ரெண்டுமே ஒரு பார்வைதான். உள்ள பாக்குறதுக்கு பேரு யோகம், விரிச்சு குவிச்சு பாக்குறதுக்கு பேரு யோகம், மொத்தமா இறைச்சு பாக்குறதுக்கு பேரு ஞானம். ஞானம் வராது, யோகம் வந்துரும். நாம எல்லாரும் லிங்க திருமேனியை பார்த்து நல்லா வழிபாடு பண்றோம், சாப்பாடு கொடுக்குறோம், எல்லாமே பண்றோம், டெய்லி நைவேத்தியம் பண்றோம். ஆனா யாரோ ஒருத்தவங்க பசியா இருக்கிறப்போ கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனா என்ன பண்ணுவோம்? பாக்கெட்டுக்குள்ள காசை விட்டு தடவிக்கிட்டே நடந்துருவோம். அப்படியே நடந்துருவோம். கையில காசு இருக்கா இல்லையா? நேத்தெல்லாம் அப்படிதான் நடந்தது. ஒரு அம்மா வந்துட்டு இருக்கேன், என்கிட்ட ஐயா எனக்கு காசு போடுங்க அப்படின்னு ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க. இங்க எத்தியோப்பியால ஒரு அம்மா கேட்டாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், சரி ஓகே காசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு காசை வச்சுட்டு அப்படியே பேன் பாக்கெட் அப்படியே தடவிட்டே நடந்துட்டேன். அப்படியே அப்புறம் அவ்வளவு தூரம் நடந்துட்டேன். அப்புறம் சரி பாத்துக்கலாம், உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க போட்டுக்குவாங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்போ அது ஞானமான்னு கேட்டா இல்ல. மனசுக்குள்ள நான் வந்து வீட்டுல விளக்கேத்தி முருகப்பெருமானை வச்சு வேல் வச்சு எல்லாம் வழிபாடு செஞ்சேன். அது பேரு யோகம். என்கிட்ட யோகம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? ஞானம் இல்ல. ஞானம் இல்ல. அதனால ஞானம் என்பது முக்கியம். ஞான மார்க்கத்தை தந்தவன் முருகன், யோக மார்க்கத்தை தந்தவன் கணபதி. அதனாலதான் மூலாதார மூர்த்தியா எங்க இருக்கு யோகம்? யோகம் எங்க இருக்கு சாமி? நம்ம உடம்புலதான் யோகம் இருக்கு. நம்ம உடம்புல எங்க யோகம் பண்ணணும்? மூலாதார கணலை, மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு அவையார் பாட்டி யோக குறிப்ப சொல்லிருக்காங்க. அப்ப அந்த மூலாதாரத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவன் யாரு? அவர்தான் கணபதி, அவர்தான் விநாயகர். விநாயகர் காட்டிய மார்க்கம் என்பது யோகம். நாம நல்லா இருப்போம், யோகம் பண்ணா நாம நல்லா இருப்போம். ஞானம் முருகப்பெருமான் காட்டினது ஞானம். ஞானம் பண்ணா யார் நல்லா இருப்பா? எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். யோகம் பண்ணா நாம நல்லா இருப்போம், நம்ம உடல் நல்லா இருக்கும், நம்ம மனம் நல்லா இருக்கும், நம்ம புத்தி நல்லா இருக்கும், எல்லாமே நாம நல்லா இருப்போம். யோகம் பண்ணா, யோகாசனம் பண்ணா நாம நல்லா இருக்கும். ஞானம் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நாம எல்லாரையும் நம்மளுடைய பொருளா நினைப்போம், எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துவோம். அப்படி சொன்னவன் தான் யாரு? முருகன். அதை சொன்னான். இந்த தத்துவத்தை சொன்னா பலம் கிடைக்காம போயிருக்குமா என்ன? இந்த தத்துவத்தை சொன்னா பழம் கிடைக்காம போயிருக்குமா என்ன? இல்ல. எதுக்காக சொன்னாங்க? நல்லா கவனிங்க. பழத்தை வச்சு எதுக்காக இந்த புராண கதை சொன்னாங்கன்னா, நல்லா ஒரு நிமிஷம் விட்டு கவனிங்க. ஏதாச்சும் ஒரு வேலை போட்டிருந்தீங்கன்னா அப்படியே போட்டு கவனிங்க. ஞானத்தை அடையணும் அப்படின்னா, ஞானம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்குள்ளேயும் சிவசக்தி சுரூபமா எல்லாரையும் தன்னை போல நினைக்கக்கூடிய ஆற்றல் ஞானம். ஞானம் வரணும் அப்படின்னா எப்ப அந்த ஞானம் விஷயம் உங்களுக்குள்ள விளையும்னா, எந்த பொருளையும் பற்று இல்லாம ஞான தண்டாயுத பாணியாக அவ ஆண்டி கோலத்துல நின்னு காமிக்கிறான். இப்படி நின்னாத்தான் ஞானம் வரும்னு காட்டும் பழனிமலையில. இப்ப சொல்லுங்க, பழனிமலை முருகன் கோபத்திலேயா போய் உட்கார்ந்தான்? கோபத்துல போய் உட்கார்ந்தானா? இல்ல. நமக்கு ஞானம் என்ற மார்க்கத்தை காண்பிப்பதற்காக நின்ற மலை பழனிமலை. சினம் கொண்டு அமரல. கணிக்காக மனம் நொந்த முருகா, கணிக்காக மனம் நொந்த முருகா, ஞான தத்துவனே நீதானே முருகா அழகென்ற. அதுல கணிக்காக மனம் நொந்த முருகான்னு வரும். அப்படி சொல்லக்கூடாது. அவன் கணிக்கு மனம் நொந்தவன் அல்ல. அவன் தான் ஞானத்தினுடைய வடிவம். ஞானத்தினுடைய வடிவம் அவன் தான். அப்படிங்கிறப்போ அவனுக்கு ஞான பழமோ எதுவோ தேவையில்லை. என்ன காட்டுறான்னா, ஞானம் என்பது பறந்து விரிந்த யோகம். யோகத்தையே எல்லார்கிட்டையும் பண்ணா அது பேரு ஞானம். நல்லா கவனிங்க.
உங்களுக்குள்ள பண்ணீங்கல்ல யோகம், அந்த யோகத்தை எல்லாருக்குள்ளயும் பண்ணீங்கன்னா அது பேர் என்னது? ஞானம். அந்த ஞானத்தை பெறணும்னா எப்ப பெற முடியும்? எந்த பொருளையும் பற்றிடலாம். இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வர்றாங்க கோயிலுக்கு, நான் வந்து இன்னைக்கு என்னுடைய கட்டளை பொங்கல், எனக்கு எல்லாம் கட்டளை, என்ன பண்ணுவேன்? தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் 2 கப்பு எக்ஸ்ட்ரா வச்சு அனுப்புவேன். சுண்டல் எல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, வீட்டுல கொண்டு போய் எல்லாத்துக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன எனக்கு அப்ப என்ன ஆச்சு? என்கிட்ட பாரபட்சம் வந்துருச்சு. எப்போ பற்று வந்த உடனே பாரபட்சம் வந்துருச்சு. எல்லாருக்கும் சமமா தானே கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு தானே செய்யணும். அது என்ன வராம, அதனால ஞானம் வரணும்னா தண்டாயுதபாணியாக அவன் நிற்பது போல எந்த பொருளையும் பற்றில்லாம நின்னாத்தான் ஞான நிலை அடைய முடியும்னு நின்னு காமிச்ச இடம் பழனி. இப்போ முருக மேல உள்ள 2 கேஸ் போயிடுச்சு. முருக மேல 2 கேஸ் போட்டீங்க. என்ன கேஸ்? முருகனுக்கு சினம் வந்துச்சு. எங்க? சினம் தணிந்த இடம் தணிகை மலைன்னு சொன்னோம். அந்த கேஸ உடைச்சாச்சு. என்னது? தணிகை மலை என்பது சினம் தணிந்த மலை அல்ல, சினம் தணிந்த இடம் அல்ல. அங்க போனா என்னுடைய பிறவி பிணி தணியும், அதனால அது தணிகை மலைன்னு சொல்லி அந்த கேஸ, முருக மேல உள்ள கேஸ நம்ம உடைச்சாச்சு. 2வது கேஸ் என்ன? கனிக்காக கோவப்பட்டு கனி கொடுக்கல அப்படின்னு கோவப்பட்டு பழனிமலையில போய் நின்னுட்டா. அப்படி கோவத்துலதான் பழனிமலையில நின்று. ஏங்க, ஒருத்தர் கோவத்துல நிக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்க ஏதாவது கேக்குறீங்க, என்ன கிடைக்கும்? நம்ம அப்பா கோவத்துல இருக்காரு, ஆபீஸ்ல இருந்து பயங்கரமா கோவத்துல வர்றாரு, வந்துட்டு உருன்னு உட்கார்ந்து இருக்காரு. அப்ப போயிட்டு அப்பா அப்பா எதுவுமே கிடைக்காதுங்க ஐயா, திட்டுதான் கிடைக்கும். ஐயா ஒரே நிமிஷம் ஐயா, திட்டு கிடைக்கும், அவங்க கோவம் எச்சாதாகும். அப்பா வந்து ஆபீஸ்ல இருந்து கோவத்தோட வந்திருக்காரு, மேனேஜர் காட்டுன்னு காட்டியிருக்காரு. அப்பா வீட்டுல வந்திருக்காரு, குழந்தை ஓடி போய் அப்பா அப்பா எனக்கு வந்து மொபைல் போன்ல அந்த இது வச்சு கொடுப்பா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுங்க? ஏய் அறிவில்ல, கொஞ்ச நேரம் அமைதியா பாரு, பேசாம அப்படின்னு. கோபத்துல இருக்கும்போது யார்கிட்ட, அதுவே அப்பா சந்தோஷமா வீட்டுல அப்பாவுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கு வராரு, பாப்பா அழுதுட்டு இருக்கு, தங்கம் நீங்க அழுகாத, என்ன பண்ணலாம், நீங்க வெளியே கூட்டிட்டு போய் அப்பா உனக்கு ட்ரெஸ் அது இதுன்னு வாங்கி தரேன், கேட்காமலே கொடுப்பாரு இல்லையா? நீங்க பழனிமலைக்கு போனா சாமி கேட்டு கொடுக்குறாரா கேட்காம கொடுக்குறாரா? கேட்காமலே கொடுக்குறாருங்க சாமி. பழனிமலைக்கு போனா பழனி ஆண்டவன் நம்ம போய் நின்னோம்னா, நான் போயிட்டு சாமிகிட்ட அது கேட்கணும் இது கேட்கணும்னு நினைப்பேன். போய் பழனிமலையில போயிட்டு முருகன்ட்ட போய் நல்லா அப்ளிகேஷன், அது கேட்கணும் இது கேட்கணும் அந்த இது கேட்கணும், நிறைய பெரிய லிஸ்ட் போட்டு போவேன். ஆனா அங்க போய் நின்னு பார்த்த உடனே வாயில பேச்சு வராது, என்ன வராது, அப்படியே பார்த்து அரோகரா அரோகரா அரோகரான் அடி வயிற்று இருந்து கத்தி கண்கள்ல நீர் பெருகி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் நினைப்பேன், அட கடவுளே, முக்கியமான ஒரு அப்ளிகேஷனை போடாம வந்துட்டமேன்னு நினைச்சு பழனியோட வாசப்படியில இறங்கி வர்றதுக்குள்ள டிடிடிங் மெசேஜ். என்ன நினைச்சோமோ அது நடந்துருச்சு. பழனிமலை அடிவாரத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறேன். பெருமானே, நான் உன்கிட்ட சொல்லல, உன்கிட்ட கேட்கல, நான் இது உன்னை பார்த்து மெய் மறந்துட்டு கீழே வந்துட்டேன். ஏண்டா கொஞ்சம் கூட பொறுக்க மாட்டியா? பழனிமலை அடிவாரத்துக்கு வர்றதுக்குள்ளேயே எனக்கு வந்து நீ இதை சரி பண்ணி கொடுத்தா எப்படிப்பட்ட பெருமான்? அப்போ அங்க இருக்கிறவங்க கோபத்துல நிக்கிறானா? கோபத்துல நின்னா நம்ம கேட்கறது தருவானா? அவனுக்கு கோபம் என்பது ஒரு நாளும் கிடையாது. முருகப்பெருமானுக்கு கோபம் என்பது ஒரு நாளும் கிடையாது. அவனுக்கு சினம் என்பது ஒரு நாளும் கிடையாது. தயவு செய்து இனிமே அந்த கதைகளை நம்பாதீங்க. யாராவது சொன்னாங்கன்னா கூப்பிட்டு விநாயகருக்கு 2 பக்கம் உட்காரப்ப நம்ம போடுறப்ப 2 கொட்டு போடுவோம், அது மாதிரி தலையில 2 கொட்டு போட்டு அனுப்புங்க. யாரெல்லாம் முருகப்பெருமானுக்கு கோபம் இருக்குன்னு சொன்னாங்க கூப்பிட்டு 2 கொட்டு போட்டு அனுப்புங்க. இது முருகப்பெருமானுக்கு கோபம் கிடையாது. இந்த கோபம் வந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய உயிர்களுக்கு வரக்கூடிய விஷயமே தவிர இறைவனுக்கு கோபம் என்பது கிடையாது, தாபம் என்பது கிடையாது, காமம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி தயவு செய்து அனுப்புங்க. இப்ப முருகன்னா யாருன்னு தெரிஞ்சிருச்சா? இனிமே முருகனை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? முருகன் கோபம் பட மாட்டான். முருகனுக்கு கருணையே வடிவானவன். அவனுக்கு தண்டிக்கவே தெரியாது. ஆனா சுவாமி ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, இது எடுக்க இந்த கேள்வி நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேங்க ஐயா. அப்பாக்கு இந்த பழத்துக்காண்டி கோவப்படுறாருல பழனிமலைன்னு சொல்றாங்களே, இது இருக்காது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சேங்க ஐயா. இன்னைக்கு குருவர்களாலும் திருவள்ளால நன்றிங்க சுவாமி, நன்றி. இன்னொரு முக்கியமான செய்தி, முருகனுக்கு கோபம் வராது. முருகன் கருணையே வடிவானவன். ஆனா ஒண்ணு கவனிங்க, முருகன் கையில வச்சிருக்கிற வேல் இருக்குல்ல, அதுக்கு நுனிமூக்குல கோபம் வரும். யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ அவங்களை தண்டிக்கிறதுக்கு முதல்ல அவன் கோவப்பட மாட்டான். அந்த வேலுக்கு என்ன உண்டு? தவறு செய்பவர்களை தண்டிக்கும். முருகன் தவறு செஞ்சாலும் தண்டிக்க மாட்டான். இன்னைக்கு கவனிங்க, முருகன் தவறு செஞ்சாலும் தண்டிக்க மாட்டான். கருணையால ஆட்கொள்ளும்.
ஆறு திருமுகமும் உன் அருளை வாரி வழங்குதையா. ஈசன் திருமகனே, ஈசன் திருமகனே, உன்மேல் நேசம் வளருதையா, உள்ளம் முருகுதையா. முருகா உன்னெழில் காண்கையிலே. அது போல அவனுடைய 6 திருமுகமும் அருளை பொழியும். அது தவிர எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா கையில வச்சிருக்கிற வேல் இருக்கு. வேல் வந்து கவனிங்க, வேல் வந்து முருகனோட பர்மிஷனுக்கு வெயிட் பண்ணாது. முருகன் வந்து எய்ஞ்சாதான் போகும் கிடையாது. கையில வச்சிருப்பான், அதுவாவே கிளம்பிரும். வேல் என்ன பண்ணும்? முருகனோட பர்மிஷன் எல்லாம் கேட்காது, அதுவாவே கிளம்பிரும். கிளம்பி வேலையை முடிச்சுட்டு திரும்ப எங்க வந்துடும்? போய் குடிச்சிட்டு முருகன் கையில வந்து. வேல் என்பது, வேலுக்கும் முருகனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். வேல் கோபப்படும். நியாயமான கோபம், அநியாயமா கோபப்படாது. நியாயமான கோபம். தண்டனை உண்டு. குருநாதர் கையில வச்சிருக்கிற பிரம்பு எதுக்கு? தண்டிக்கிறதுக்கு தான். தண்டிச்சாதான் குழந்தை நல்லா இருக்குன்றதுக்காக. அப்போ முடிஞ்சது. அப்போ முருகன் என்பவன் கருணை வடிவானவன். அவன் வேல் என்பதும் கருணை வடிவானது. முருகனுக்கு 6 முகம் போல வேலுக்கும் 6 முகம் உண்டு. முருகனுக்கு உள்ள அத்தனை அந்த கருணையும் வேலுக்கு உண்டு. ஆனா முருகனை விட ஒரு மடங்கு அட்வான்ஸ். முருகன் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அடியார்களுக்கு துயரம்னா வேல் தானாகவே கிளம்பி நின்று அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று அவர்களுக்கு அருள் செய்யும். அவ்வளவு அப்படி ஆற்றலுடையது வேல். அந்த வேலினுடைய தன்மையை சொல்லுகிறது. இப்ப திருத்தணி அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சா? திருத்தணின்னா என்ன சுவாமி? நீங்க தான் பதில் சொல்லணும். திருத்தணினா என்ன? நம்ம ஓரளவுக்கு நிறைவுக்கு வரணும். திருத்தணி அப்படின்னா என்ன சுவாமி? யாராவது கேட்டாங்க, திருத்தணி என்பது பிறவி நோயை தணிக்கின்ற இடம். அதுதான். அப்போ வேல் வகுப்பு எதுல பாடப்பட்டிருக்கு? வேல் வகுப்பு எந்த தளத்துல திருத்தணியில பாடப்பட்டிருக்கு. இந்த திருத்தணியில பாடப்பட்டிருந்த வேல் வகுப்பை படிச்சா நம்மளுடைய பிறவி பிணி நீங்கும். பிறவி பிணி நீங்கும். ஒருத்தர் கேட்டாரு, படத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு படத்துல ஒருத்தர் சொல்லு, அப்படி இங்க எனக்கு கண்ணு தெரியாது, மாலக்கண் நோய், உட்கார முடியல, நடக்க முடியல, கால்ல ஆணி சொல்லுவாரு இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறக்க முடியல, கால்ல ஆணி இருக்கு, சைட்ல உட்காருங்க அப்படின்னு கேட்டா இல்ல உட்கார முடியல, எங்களுக்கு வந்து மூலம் இருக்கு, எனக்கு வந்து டிபி இருக்கு, அப்படி வரிசையா நிறைய சொல்லிட்டே இருப்பாரு. கடைசி சொல்லிட்டே இருப்பாரு. பாத்தீங்களா? அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு மருந்து கொடுங்க. விவேக் காமெடி பாத்துருக்கீங்களா எல்லாரும்? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு மருந்து கொடுங்க அப்படின்பாரு. அதுக்கு விவேக் என்ன சொல்லுவா? அப்படி இந்த நேர வாயில ஒரு இது வைக்கிறேன், நேரா போய் கனமாப்பேட்டல் நீயே போய் படுத்துக்க. இது ஒண்ணும் கிடையாது. இது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை. என்னன்னா நமக்கு என்ன இருக்கு? கை வலிக்குது சாமி, கால் வலிக்குது சாமி, தலை மண்டையடி இருக்குது சாமி, இந்த நோய்க்கெல்லாம் மருந்து கொடு சாமி. எல்லா நோய்க்கும் தம்பி, நீ பிறந்தாத்தான் வழியே வரும். வழியே வரும். உடம்பு இருந்தாத்தான் வழியே வரும். அதனால உடம்பு இல்லாம திரும்ப பிறக்காம இருக்கிறது தான் இதுக்கு சிறந்த உபாயம். நீ பிறக்காம இருக்கிறது தான் எல்லா நோய்க்கும் மருந்து. ஒரே மருந்து. ஒரு மருந்து பிறவாம இறைவனுடைய திருவடியில போய் உட்கார்றதுதான் திருவடி பெருமருந்து. அந்த மருந்தை தரக்கூடிய இடம் நம்மளுடைய திருத்தணிகை. அப்ப யார் தெரியுமா? சிவபெருமானுடைய அப்பா யாரு? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியுமே. சிவபெருமானுக்கு அப்பன்றீங்க. முருகனுக்குன்னு சொல்றதுக்கு பதிலா நான் தப்பா மன்னிக்கணும். சிவபெருமான். அவன் யாருன்னா வைத்தியநாதன். நல்லா கவனிக்கணும். முக்கியமான செய்தி. ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிக்கணும். நம்ம நிறைவு செய்ய போறோம். முருகப்பெருமானுடைய அப்பா யாருன்னா வைத்தியநாதன். தெரியும்ல? வைத்தியநாத சுவாமி கோயில் தெரியும் இல்லையா? வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாருக்கும் தெரியும். அது முத்துக்குமார சுவாமி கோயில் எல்லாம் தெரியும். அவங்க அப்ப யாருன்னா வைத்தியநாதன். இவன் யாரு? நம்ம அப்ப முருகப்பெருமான் யாரு அப்படின்னா, நம்ம அப்ப முருகப்பெருமான் சித்தநாதன். நம்ம அப்ப முருகப்பெருமான் யாரு? சித்தநாதன். சித்தருக்கும் வைத்தியருக்கும் என்ன வித்தியாசம்?
சித்தருக்கும் வைத்தியருக்கும் என்ன சம்பந்தம்? வைத்தியர் உடம்பு நோய் தீர்ப்பாருங்க சாமி. சித்தர் பிறவி நோய் தீர்ப்பாருங்க சாமி. இல்ல 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 இல்ல, ரெண்டு பேருமே நோய்களை தீர்ப்பாங்க. நீங்க சித்தர்களும் மருந்து கொடுப்பாங்க, வைத்தியர்களும் மருந்து கொடுப்பாங்க, ரெண்டு பேருமே மருந்து கொடுப்பாங்க. சித்தர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, சித்தர்கள் தான் எழுதி வைப்பாங்க இந்த இலை இதுக்கான பொருள்னு அவங்க எழுதி வைப்பாங்க. அந்த சித்தர்கள் எழுதி வச்சதை பார்த்து எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்தா அவர் பேர் யாரு? வைத்தியர். வைத்தியர் யாருன்னா, நீங்க கேட்பாரு, என்னப்பா தலைவலிக்குதா வயிற்று வலிக்குதா, உடனே புக்க பரட்டுவார். பாத்தீங்களா? புக்க பரட்டுவார், ஓலைச்சுவடி எடுப்பார். எடுத்துட்டு இது ரெண்டும் சேர்ந்து இருந்தா வெள்ளை சூரணத்தையும் இந்த மிளகு தக்காளியையும் இவ்வளவு போட்டு கொஞ்சம் போல சந்தனத்தை போட்டு இடிச்சு அதை கொஞ்சம் சுட வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு போட்டிருக்கு. அப்ப சொல்லுவார், இதை செய்ய பாடிப்பார். முருகப்பெருமான் எல்லாத்துக்கும் சூத்திரம் எழுதி வைப்பான். எழுதி வைத்த சூத்திரத்தை பார்த்து எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வான் நம்மளுடைய முருகன். இவன் சூத்திரம் சொல்ல சொல்ல இவன் இடிப்பான். யாரு? மகன் சூத்திரம் சொல்ல சொல்ல இவன் இடிப்பான், இடிச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பான். இதுதான் சித்தநாதனுக்கும் வைத்தியநாதனுக்கும் உள்ள வித்தியாசம். மன்னிக்கணும், திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க சாமி. அதாவது சித்தநாதன் அப்படிங்கிறதுதான் எல்லா நோய்களுக்கான எல்லா தீர்வையும் எழுதி வைக்கிறவர். வைத்தியர் யாருன்னா, எழுதி வச்ச தீர்வை பார்த்து அவர்களுக்கு அந்த மருந்தை கொடுப்பவர். இவன் பிறவி பிணிக்கான தீர்வை எழுதுபவன், பிறவி பிணிக்கான தீர்வை முடிக்கிறவன். இன்னும் ஒரு செய்தி முருகனை பத்தி சொல்லிட்டு நம்ம திருத்தணி அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம நிறைவு செஞ்சு இன்னும் 5 நிமிடத்துல நிறைவு செஞ்சு எல்லாரும் போயிடலாம். அருமையான விளக்குங்க ஐயா, அருமையான விளக்கு ஐயா. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. இப்போ முக்கியமான செய்தி நல்லா கவனிங்க. முருகனோட இது ஒரு வார்த்தையை சொல்றதுக்காகத்தான் தவம் செய்து காத்திருந்தேன். நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு தவம் செய்து காத்திருந்தேன். முருக அடியார்களுக்கு இந்த செய்தி தெரியணும், தெரியாம இருக்காங்க. அதனால இந்த செய்தியை சொல்றதுக்காக காத்திருந்தேன். முருக அடியார்கள்லாம் இப்படி ஹார்ட் போட்டுக்கலாம். எல்லாரும் ஒரு சிம்பிள் போடுவோமா? முருக அடியார்கள் எல்லாம் ஒரு சின்ன அவங்க சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கலாம். யார் யார் முருக அடியார்கள் பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடுங்க எல்லாரும். அதுல இருந்து நம்ம எவ்வளவு வருதுன்றதை பார்த்து முருக அடியார்கள் எல்லாம், நான் முருக அடியார் நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு சிம்பிள் போடுங்க. அருமை 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 அருமை. எல்லாரும் போடுறாங்க. மகிழ்ச்சியா இருக்கு. கவனிங்க. முக்கியமான செய்தி என்னன்னா, இப்போ அப்பா யாரு? சிவபெருமான். சிவபெருமான் யார மிதிச்சாரு, யார கடிந்தார் அப்படின்னா, இறப்புக்கு காரணமா இருக்கக்கூடிய காலனை காலால் காய்ந்தார். யாரு? சிவபெருமான். மியூட் பண்ணிக்கலாம். யமனை காலால உதைத்தார். அதனால சிவபெருமான வணங்குறவங்க யாருக்கும் என்ன வராது? மரணம் வராது. மரணம் வராதே தவிர பிறப்பு வருமா வராதான்ற கேள்விக்கு அங்க பதில் இல்ல. முருகப்பெருமான் யாருன்னா, பிரம்மனோட தலையில கொட்டினவர். பிறப்புக்கு காரணமான பிரம்மனோட தலையில கொட்டினவர். அப்ப முருகப்பெருமான வழிபாடு செய்தா பிறவி என்பது வராது. அப்போ நல்லா கவனிக்கணும். இப்ப பிறப்பு இறப்பு வராம இருக்கணும் அப்படின்னா எப்படி வழிபாடு செய்யணும்? புரியுதுங்களா? இப்ப பிறவிய நோய் தீக்கிறவன் யாரு? முருகப்பெருமான். ஏன்னா பிரம்மனோட தலையில கொட்டினவன். இறப்பு என்று சொல்லுகின்ற காலனை காலால் காய்ந்தவன் யாரு? அவனுடைய தந்தையாகிய நம்ம இப்ப பிறப்பிறப்புக்குள்ள மாட்டக்கூடாது அப்படின்னா எப்படி வழிபாடு செய்யணும்னா கவனிங்க. முருகனும் சிவனும் ஒன்று என்று வழிபாடு செய்யறவங்க எல்லாருக்கும் பிறப்பு இறப்பு என்ற இரு நோய்களும் வராது. ரகசியம் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ரொம்ப பரம ரகசியம். ஏன் அப்படி சொல்றேன்? ரகசியம் சொன்னாதான் எல்லார்கிட்டையும் போகும் இல்ல? நம்ம நார்மலா சொன்னா போகாது. இது ரகசியம், பரம ரகசியம் சொல்லிட்டா முத என்ன பண்ணுவோம்? 10 பேருக்கு சொல்லிட்டு தான் தண்ணியே குடிப்போம் நம்ம. அந்த மாதிரி ஒரு ரகசியம் இருக்கு. முருகன் வேறு சிவம் வேறு இல்லை என்று வழிபாடு செய்பவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்ற இரு நோய்களும் கிடையாது. இது நான் எப்படி நம்புறதுன்னு நீங்க கேட்கலாம். சரி, முருகன் ஏன் பிறந்தான்? முருகன் பிறந்தான்னு சொல்லக்கூடாது. முருகன் பிறந்தான் தயவு செய்து முருகன் பிறந்தான்னு சொல்லணும். முருகன் உதித்தான்னு சொல்லணும். உதித்தான், அவதாரம்னு சொல்லக்கூடாது. அவதாரம் கிடையாது. உதித்தான்னா சூரியன் என்ன பண்ணும்? உதிக்கும். இன்னைக்கு உதிக்குதுன்னா நேத்து
இருந்திருக்குன்னு அர்த்தம். முத நாள் இருந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதா? தோன்றுச்சுன்னா இன்னைக்குதான் தோன்றுச்சு, முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். உதித்தான், இவனுடைய உதித்தல். ஏன் முருகப்பெருமான் உதித்தான்னா, கவனிங்க எல்லாரும், முருகப்பெருமானுடைய அந்த அவன் ஏன் தோன்றதுக்கான காரணம் என்ன? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. முருகப்பெருமான் தோன்றதுக்கான கலாவதி அம்மா 100 சூரபத்மனை அழிக்கிறதுக்காண்டி உருவாக்குனவர் சிவபெருமான். நல்லா கவனிங்க. அதாவது சரி அம்மா, ஓகே 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 அம்மா. நெருப்பு பெரிய நெருப்பு சின்ன நெருப்புன்னு இல்லைங்க ஐயா. அப்பா கிட்ட இருந்து வந்த நெருப்பு முருகப்பெருமான், அதனால அவரோட உருவம் தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா சரிங்கம்மா. இப்ப என்னன்னா, முருகப்பெருமானுடைய உதித்ததனுடைய நோக்கம் என்னன்னா சூரபத்மனை அழிப்பதற்காக. நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு செய்தியோட நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நம்ம கடையை சாத்திட்டு போயிருவோம். அடுத்த அமர்வு நம்ம போய் நம்ம கண்டிப்பா நம்மளுடைய இது திருத்தணியில் ஊத்தர்ல பார்க்க போறோம். தயவு செய்து வாங்க. 88 அடியார்களையும் திருவடி பணிந்து கேட்டுக்கொண்டு தெரிஞ்ச எல்லா அடியார்களையும் சொல்லுங்க. இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்த அமர்வுல நம்ம இன்னும் நிறைய செய்திகளை பார்க்க இருக்கிறோம், நிறைவுக்கு வர போறோம். அதனால இந்த ஒரு செய்தியை தயவு செய்து காதை கொடுத்து கேளுங்க. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் உங்க போட்ட பொருள்லாம் அப்படியே போட்டு உட்கார்ந்து கேளுங்க. முக்கியமான செய்தி. சூரபதுமனை வதம் செய்வதற்காக வந்தவன் தான், உதித்தவன் தான் முருகப்பெருமான். இதுல நோ டவுட், எல்லாத்துக்கும் டவுட் கிடையாது. எல்லாரும் வேண்டுனாங்க சூரபத்மன் என்ன கேட்டிருந்தான், சூரபத்மன் வர ஏன் சூரபத்மனை முருகன் அழிக்கணும்? சூரபத்மன் என்ன கேட்டிருந்தான்னா, எனக்கு சிவத்தினாலதான் அழிவுன்னு கேட்டிருந்தான். எனக்கு வரம் தந்த சிவபெருமானாலதான் எனக்கு அழிவுன்னு அவன் கேட்டனால இவங்க என்ன பண்ணாங்க, போய் கேட்டதுக்கு என்ன மாதிரியே ஒருத்தன் அனுப்புறேன்னு சொல்லி சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளாக பிறந்தவன், சரவணத்தில் உதித்தவன், குகன், சண்முகன், ஆறுமுகன், சரவண பொய்களில் வந்தவன், வேலன், வடிவேலன், கார்த்திகேயன், செந்தில்நாதன், காங்கேயன், முருகன், பன்னீர் வேலன் என்று சொல்லி அவன் அத்தனை பேர்களை சொல்லக்கூடிய முருகன் உதித்திருக்கான். சூரபத்மனையும் வதச்சான். யாரு? சூரபத்மனையும் வதச்சான். அவன் வதைக்கல, அவன் கையில இருக்கிற வேல் தான் வதச்சு. ஏன்னா அவனுக்கு தான் கோபம் வராதே, அதனால வேல் தான் வதச்சுது. வேல் அவனை 2 குரா பிளந்தது. அதுக்கப்புறம் கருணையினாலே ஒரு பகுதியை தனக்கு மயிலாகவும் தன்னுடைய கொடியாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆற்றலுடையவன், கருணையானவன் பெருமான். இந்த ஒரு இடம் தான் முக்கியமான இடம், த்ரில்லிங்கான இடம், பக்குன்னு இருக்கிற இடம். நல்லா கவனிங்க. என்ன இடம் அப்படின்னா, சூரபத்மன் ஏன் அழிஞ்சான்? சூரபத்மன் ஏன் அழிஞ்சான்? யாராவது ஒருத்தவங்க மட்டும். சபாஷ். அவனுடைய இல்ல கொடுமைப்படுத்தினாலே முருகனை அவன் சிவனா நினைக்கல, சிவனால் தான் நம்ம அழிக்க முடியும். அருமை. கவனிங்க, என்ன ஆச்சுன்னா சூரபத்மன் ஏன் அழிஞ்சான்னா, நல்லா கவனிங்க. சூரபத்மன் ஏன் அழிஞ்சான்னா, இவன் என்ன வரம் கேட்டிருக்கான்? சிவபெருமானாதான் அழிவுன்னு கேட்டிருக்கான். வந்திருந்தது யாரு? கண்ணு முன்னாடி நிக்கிறது யாரு? முருகன். அவன் என்ன நினைச்சிட்டான்? இது சிவம் இல்ல, அதனால இதை வென்றலான்னு நினைச்சான். இல்ல, வந்திருக்கிறது சிவம் இல்ல, வென்றலான்னு நினைச்சான். இவனோட ஆயுதம் எதுவும் என்ன தொலைக்காது. ஏன்? சிவனோட ஆயுதம் தான் தொலைக்கும், முருகனோட ஆயுதம் என்ன தொலைக்காது அப்படின்னு நினைச்சா, விட்ட வேல் என்ன ஆகுது? 2ஆ பொளந்துருச்சு. எவன? சூரபத்மன். அப்ப என்ன அர்த்தம்? வேல் பட்ட உடனே நினைக்கிறான், ஐயோ இவ்வளவு நாளா இந்த புள்ளைய முருகன்னு நினைச்சேனே, வேற ஆள் நினைச்சேனே, எதிர்த்தாப்பு நிக்கிறது சிவம் தான், சிவத்தினுடைய வேல் தான், சிவத்தினுடைய ஆயுதம் தானே என்ன பொழக்கும். வந்தது சிவத்தினுடைய பொருள், சிவன் தான். சிவத்தை 2ஆ பொளந்துருச்சு. இனி வேஸ்ட். வேல் பதிஞ்சதுக்கு அப்புறம் 2ஆ பொளந்ததுக்கு அப்புறம் நீ சிவன் நினைச்சாலும் சரி நினைக்காட்டினாலும் சரி வேஸ்ட் ஆயிடுச்சு. 2 பொருளா பிரிஞ்சு அழிந்தான். இன்னைக்கு கவனிங்க, யாரெல்லாம் முருகன் வேறு சிவன் வேறு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே சூரபத்மன் தான். யாரெல்லாம் முருகனை பார்த்தா இது சிவன் இல்ல, சிவனை பார்த்தா இது முருகன் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க கவனிங்க, வீட்டுல முருகன் இப்பதாங்க ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை நான் சிந்திச்சேன். இப்ப அதுக்கான பதில் எனக்கு இறைவன் சொல்றாரு. மகிழ்ச்சி சாமி. இந்த ஒரு செய்தி புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு செய்தி. முருகன் வேறு சிவன் வேறுன்னு நினைச்சா நீங்க சூரபத்மன். உங்களுக்கும் சூரபத்மனுக்கும் வித்தியாசம் இல்லை.
முருகனுக்கு முன்னாடி நின்று என்ன பாடணும்? பஞ்சபுராணம் பாடலாம், பன்னீர் திருமுறை பாடலாம், நமச்சிவாய மந்திரம் முருகனுக்கு முன்னாடி நின்று நமச்சிவாய மந்திரம் சொல்லலாம். சிவபெருமானுக்கு முன்னாடி போய் திருப்புகழ் பாடலாம். சிவபெருமானுக்கு முன்னாடி போய் சரவண குபா அப்படின்ற மந்திரம் சொல்லலாம். முருகனையும் சிவனையும் வேறு வேறாக நினைக்காம வழிபாடு செய்பவர்கள் எவர்களோ அவர்களுக்குத்தான் பிறப்பையும் இறப்பையும் அளிக்கின்ற ஆற்றல் உண்டு. ஏன் அப்படின்னா சூரபத்மனுடைய வாழ்க்கை, முருகப்பெருமானுடைய நோக்கமே வந்ததுக்கு நோக்கமே என்னது? யாரும் சிவன் வேற முருகன் வேறன்னு நினைக்க கூடாதுன்றதுக்காக வந்தான். முருகன் வேற சிவன் வேறன்னு ஒரு கணம் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுடைய அழிவு நிச்சயம்னு அர்த்தம். முருகனும் சிவபெருமானும் ஒண்ணு நினைச்சீங்கன்னா உங்களை யாராலையும் எந்த பொருள்னாலையும் எந்த ஆயுதத்தினாலையும் எந்த விஷயத்தினாலையும் துன்பமோ எதுவுமோ பண்ண முடியாது. நீங்க அழியாத ஆற்றல் உடையவர்களாக இருப்பீர்கள். அந்த பாவனை, மனபாவனை. அதனால இன்னைக்கு கவனிச்சுக்கோங்க, வேலும் நமக்கு துணைக்கு வந்துருச்சு. நாம வேல் வகுப்பு படிக்க போறோம், வேல் நமக்கு துணைக்கு வந்துருச்சு. இப்ப நான் முருகனும் சிவனும் ஒண்ணுன்னு நாங்க நினைக்கிற காரணத்தினால எனக்கு பிறப்பு இறப்பு என்ற பிணியும் நீங்கி விட்டது. இந்த பிறவியில எனக்கு ஏதாவது இடர் வந்தா அதை காப்பாத்துறதுக்கு வேல் வந்து விட்டது. இனிமே நமக்கு என்ன வேணும்? இனிமே நமக்கு என்ன வேணும்? வேல் வந்துருச்சு, முருகன் வந்துட்டான், சிவபெருமான் வந்துட்டான். அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உங்க கையில உங்களுடைய மனசுல எழுந்தருளி விட்டான். வேலும் வந்து விட்டது. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, குறையில்லை மனமே. இனி இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் குறை வராது. உள்ள இருக்குது அடியனுக்கு சொல்றப்பவே, இங்க இருக்கக்கூடிய அத்தனை அடியவர்களுக்கும் எத்தனை துன்பமும் இனிமே வராது. நாளைக்கு வந்தா என்னன்னு கேளுங்க. என்னுடைய நம்பரை நான் மொபைல் நம்பரை வந்து நான் சாட்ல போடுறேன். நீங்க வந்து என்னை டைரக்டா போன் பண்ணி, படுபாவி நேத்துதான் சொன்ன இந்த மாதிரி எனக்கு துன்பம் வராதுன்னு, நாளைக்கு காலையில் பாரு எங்க அப்பா உடனே திட்டாரு, என்ன நீ பண்ற அப்படின்னு என்னை கேட்கலாம். உண்மையாக நீங்கள் முருகப்பெருமானையும் சிவனையும் ஒன்றாக உணர்ந்து வேலினுடைய தன்மையை ஒன்றாக உணர்ந்தீர்களானால் உங்களுக்கு இனிமே துன்பம் இல்லை, பயம் வராது. உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை கெடுக்கணும்னு யாரும் நினைச்சிருந்தாங்கல்ல, உங்களை கெடுக்கணும்னு யாரும் நினைச்சிருந்தாங்கல்ல, நினைத்தவர்களை வேல் இப்பயே போய் அழிச்சிரும். இப்ப நீங்க கேட்டு முடிச்சு போனீங்கல்ல, இப்ப நீங்க க்ளோஸ் பண்றப்பயே உங்க அப்பயே போய் அழிச்சிரும். உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லாதப்போ, உங்களுக்கு பயம் இல்லாதப்போ எல்லாமே ஜெயம் தானே, எல்லாமே ஜெயம் தானே. ஜெயந்திநாதருடைய ஜெயம் உங்களுக்கு உண்டு என்று சொல்லி அடுத்த அமர்வுல இன்னும் வேலை பத்தி சிறப்பா சொல்லி நாம 5 அமர்வுகளை பார்க்கணும். நீங்க எனக்கு என் கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் 5 மணி நேரம் தான். 5 மணி நேரம், 6வது மணி நேரம் நம்ம சிவ பூசையிலையும் முருக பூசையிலையும் வேல் பூஜையிலையும் இருக்க போறோம். அதனால கண்டிப்பா அடுத்த அமர்வுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, நம்ம கூட சண்டை போட்டவங்க, நமக்கு தெரியாதவங்க, நம்ம இனிமே வேணான்னு பார்க்க கூடாது நினைக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எல்லாரும் இங்க வாங்க. இது இலவசமா பண்றோம். ஒரே ஒரு செய்தி அடியை எதுக்காக எடுத்துக்கிட்டேன்னா, வேலை காப்பாத்துறதுக்காக இதை எடுத்துக்கிட்டேன். வேல் இருக்குல்ல, வேலுக்கு இப்போ ஒரு ஆபத்து வந்துருச்சு. ஆபத்து வந்தா வேல் தானே ஆபத்தை சரி பண்ணோம். நமக்கு ஒரு ஆபத்து வந்தா வேல் தானே நமக்கு சரி பண்ணோம். இப்ப வேலுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. அந்த ஆபத்தை சரி பண்றதுக்காகத்தான் உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அடுத்த வெயிட் one minute I'm coming one minute.
மன்னிக்கணும் சுவாமி, மன்னிக்கணும். இங்க அடியன் வந்து இப்ப இருக்கிற கண்ட்ரி வந்து எத்தியோப்பியால இருக்கேன். அடியன் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கேன். இப்போ வந்து நம்ம தமிழகத்துல இல்ல இங்க, அதனாலதான் நம்ம ஆன்லைன்ல பண்றோம். அடியன் வந்து இங்க உங்களுடைய எண்களை போட்டீங்கன்னா நம்ம வந்து வேலுண்டு வினைகளை குழுமத்துல சேர்த்துடலாம். இங்க குழுமம் வச்சிருக்கோம், வாட்ஸ்அப் குழுமம் வச்சிருக்கோம், அதுல நிறைய விஷயம் செய்திருக்கோம். உங்களுடைய எண்ணம் போட்டுருங்க, உங்க எண்ணெல்லாம் நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. சப்போஸ் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்கள் எல்லாவற்றையும் நம்ம குடும்பத்துல சேர்த்துருவோம். உங்க எல்லாருக்கும் அந்த செய்திகள் எல்லாம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும், அதனால பாத்துக்கலாம். ஒரே ஒரு செய்தி, வேலுக்கு இப்போ ஒரு ஆபத்து வந்துருச்சு. இப்போ ஒரு வேலுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. எப்பயுமே வந்து நமக்கு ஆபத்துனா வேல் வந்து இவ்வளவு நாள் காப்பாத்துச்சு, நாம நன்றி உணர்வோட இருக்கணும்ல. வேலுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. அந்த ஆபத்தை நம்ம போக்குறதுக்காகத்தான் இந்த ஒரு பெரிய கூட்டத்தை எல்லாரும் காலையும் விழுந்து கூப்பிட்டேன். தயவு செய்து வந்துருங்க, முருகப்பெருமான சரியா புரிஞ்சுக்கோங்க, வேலை சரியா புரிஞ்சுக்குவோம், வேலை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய செய்தியை சொல்லணுன்றதுக்காகத்தான் பண்ணோம். வேல் வகுப்பை 8 இருக்கும். அதனால அடுத்த அமர்வுல நமக்குரிய அந்த வேல் ஞானத்தையும் வேல் பாதகத்தையும் நம்ம மீட்டெடுத்து நம்ம வேல் வகுப்பை சிறந்த முறையில பெருமானுடைய பேர் அருள்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால அடியவர்கள் எல்லாம் கண்டிப்பா வரணும். இதே ஐடி தான், நீங்க அடுத்த வாரம் வரலையே நினைக்க வேணாம். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்க இதே ஐடியில அடுத்த வாரம் சனிக்கிழமை சரியாக 7 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா முருகனோட குதூகலித்து இருக்கலாம், சிவபெருமானோட குதூகலித்து இருக்கலாம், வேலோடு குதூகலித்து இருக்கலாம். உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க போகுது. வேல் வகுப்ப யாருமே அணுகாத கோணத்துல அணுகி மிகச்சிறந்த ஞானத்தை நாம பெறப்போறோம் அப்படிங்கிற அந்த உறுதியை சொல்லி இந்த அமர்வை அடியை நிறைவு செய்கின்ற 87 அடியவர் பெருமக்கள், 101 அடியவர் பெருமக்கள் எல்லாம் இருந்தாங்க. அடியார்களுடைய அனுபவம் கேட்போம். அடியார்கள் மீட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆரிய தடந்தோல் வாழ்த்து பாடல் சொல்லிட்டு உங்க எல்லாருடைய அனுபவத்தை கண்டிப்பா அடியன் கேட்டுட்டு தான் போவேன். மற்ற அடியார்கள் போனாலும் பரவாயில்ல. அதனால அடியவர்கள் கண்டிப்பா பொறுமை காத்து இருங்க. நம்ம ஃபார்முலா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடியவர்கள் எல்லாம் இருந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. அடியன் அதுக்காக காத்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவு செய்யும் முகமாக நம்மளுடைய பிரேமா அவர்கள் வாழ்த்து பாடல் பாடுவாங்க. நமச்சிவாய். அம்மா வாழ்த்து பாடல். சிவாய நம. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஐயா ஆரிய தந்தோல் பாடிலாமா? பாடுங்க. ஆரிய தந்தோல் பாடுங்க. ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூடுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடைய தமிழ் சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரே ஒரு செய்தி, அடியார்கள் எல்லாம் போகாதனால இப்போ திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். நாம அடுத்து வருகின்ற 4 அமர்வுகளுக்கும் வேல் வகுப்பை தான் சிந்திக்க போறோம். 6வது அமர்வுல ஆன்லைன்லயே வேல் வகுப்பு மூலமாக வேல் பூஜை பண்ண போறோம். அது என்ன பண்ணணும், என்னெல்லாம் எடுத்துட்டு வரணும் எல்லாமே முதல்ல சொல்லிடுவோம். பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நீங்க 6வது அமர்வுல பாத்தீங்கன்னா நீங்க வேல் வழிபாட நீங்க ஆன்லைன்ல பார்க்கும்போது விளக்கு பூஜை போல பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நீங்க அமெரிக்கால இருந்தாலும் சரி, நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் கலந்து கொள்ள முடியும். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் கலந்து கொள்ள முடியும். உடல் உபாதைய பார்க்காதீங்க, மற்ற உபாதைகள், உடல் உபாதைகள், பெண்களுக்கான உபாதை எதையுமே பார்க்காதீங்க. எல்லாவற்றுக்கும் மருந்தானதான் நம்ம முருகப்பெருமான் தான். அதனால இந்த காரணம் காட்டி அந்த காரணம் காட்டி தயவு செய்து வராம இருந்துடாதீங்க. இந்த உண்மையிலேயே வருகின்ற இந்த 2வது வாரம் 3வது வாரத்துல தான் நிறைய செய்திகள் இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன், அந்த 5 அமர்வு முடிஞ்ச உடனே முருகனுக்கும் வேலுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு பிரிக்க முடியாத பந்தமாக போய்விடும். ரொம்ப சிறப்பா முருகனை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடி. நோய் நீக்கம் கண்டிப்பா இருக்கும்.
நோய் நீக்கும். உங்க நோய் இருக்கு, மனசுல எனக்கு சின்ன நோய் இருக்கு சாமி, கால் வலிக்குது, கண்டிப்பா இதை நினைச்சு உட்காருங்க. நாளை அடுத்த அமர்வு வரும்போது நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். வெள்ளை காகிதம் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். வெள்ளை காகிதம் எடுத்துட்டு அதுல 4 முக்குக்கும் மஞ்சள் வச்சுட்டு மஞ்சள்னாலே ஒரு வேல் மட்டும் வரைஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் அடுத்த அமர்வுக்கு வரும்போது எல்லாரும் கொண்டு வர வேண்டிய விஷயம். கை நமக்கு முன்னாடி வச்சுக்கலாம். 4 புறமும் வெள்ளை காகிதத்துல 4 புறமும் மஞ்சள் வச்சுட்டு மஞ்சளினாலே ஒரு வேல் அப்படி ஒரு நீட்டமா போட்டு மஞ்சளை வச்சு அப்படி மஞ்சளை தொட்டு அப்படியே வச்சு வரைஞ்சு அந்த மஞ்சளுடைய வேலை கொண்டு வாங்க. அதுதான் நம்மளுடைய ஆன்ம வேல். அதுதான் அந்த ஆன்ம வேலை வச்சுதான் நம்ம வேல் வகுப்பு அப்படியே பார்க்க இருக்கிறோம். அடுத்த அமர்வுகள்ல இருந்து இருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய பேரருள் மிகச்சிறப்பாக விளங்கி உங்க எல்லாருக்கும் நன்மை புரியணும்னு சொல்றேன். அத்தனை அடியார்கள் திருவடியும் அடியன் மகிழ்கின்ற 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல. அடியவர்கள் எல்லாம் உங்களுடைய அனுபவத்தை சுருங்க சொல்லலாம். புதிய அடியவர்கள் மட்டும், பழைய அடியவர்கள் பேசணும். இருக்கட்டும் சாமி, கொஞ்சம் அடியார்களுடைய அனுபவம் பற்றிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. புது அடியார்கள் பேசலாம். புது அடியார்கள் பேசும்போது நீங்க வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க, அப்பதான் முகம் தெரியும். அதனால உங்களுடைய அனுபவம் நல்லா எப்படி இருந்தது, இதை வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்ன்றத நீங்க சொல்லலாம். அம்மா ஒரு வேண்டுதலுங்க ஐயா, ஒரு வேண்டுதலுங்க ஐயா. நீங்க வந்து ஞான குருவாகி இருக்கிறவங்க ஐயா. நீங்க வந்து காலில் விழுந்து வணங்கி 6 வாரம் வான்னு கூப்பிடுறது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்களா. நீங்க ஞான குருங்க ஐயா. இல்ல அடிநாயன் குரு எல்லாம் கிடையாது. அடிநாயன் தொண்டன் தான். தொண்டன் யாரு? ஞான குருங்க ஐயா. எங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வ முருகன். சரிங்க சாமி, அடியார்களுக்கு அனுபவம் கொடுக்கலாம். சாமி புதிய அடியார்கள் பேசலாம். புதிய அடியார்கள் பேசுங்க. 2-3 பேர் பேசுங்க, அப்புறம் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணலாம். நீங்க அப்புறம் பேசுங்க. அடியார்கள் கிருத்திவாசன் சென்னையில் இருந்து நன்றாகவே இருந்தது ஐயா. அம்மா கிருத்திவாசன் சென்னையில் இருந்து ரொம்ப நன்றாகவே இருந்தது, புதிய அனுபவம். நன்றிங்க அம்மா, நன்றிங்க சுவாமி. ஐயா ஜெயசுதா அம்மா. ஐயா திருவண்ணாமலையில இருந்து ஜெயசுதா ஐயா. உண்மையிலே நீங்க வந்து பேசணும், இறைவனே வந்து உங்க மூலியமா சொன்னதா நான் நினைக்கிறேன் ஐயா. சிவாய நம ஐயா. நன்றிங்க சுவாமி. வேற புதிய அடியார்கள் எவரேனும் பேசலாம். யாராவது புதிய அடியார்கள் உங்களுக்கு இந்த அனுபவத்தை சொல்லலாம், எப்படி இருந்தது அப்படின்னு உங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க சுவாமி. வாய்ப்பு இருந்ததுன்னா பேசலாம். சரண்யா அம்மா. மிகவும் அருமையாக உள்ளது ஐயா. நான் புதுச்சேரியிலிருந்து பேசுறேன் நானு. நன்றிங்க சாமி, நன்றிங்க. கேக்குறேன், எங்க அத்தை எனக்கு எப்பவுமே உங்களோட வீடியோ எல்லாம் காட்டுவாங்க, நான் கேட்டிருக்கேன். முதல் முறையா நான் லைவ்ல வந்து கேட்கும் போது எனக்கு அப்படியே சிலிர்த்து போற மாதிரி இருக்கு. நீங்க பேசுறது 1 மணி நேரம் போனதே எனக்கு தெரியல. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முருகாசனம். நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் ஒருவருக்கு மட்டும் வாய்ப்பு. அப்படியே நம்ம நிறைய அப்படியே கட் பண்ணிடுறோம். இன்னும் ஒருவர் மட்டும் யாராவது புதிய அடியார்கள் எவரையானும் பேசலாம், அவங்களுக்கு வாய்ப்பு. சரி, இதோட சரிங்க சுவாமி, நம்ம நிறைவு செய்யலாம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக என்ன, வணக்கம் ஐயா. சிவாய் நம்ம. ஆமா சொல்லுங்க. ஒரே ஒரு